குட் மார்னிங் பசங்களா. சாரி லேட் ஆயிடுச்சுல. எஸ். எஸ்டர்டே டார்கெட் குடுக்கலையா? அதுக்குள்ள 1 வீக் ஆயிருச்சா? எஸ்டர்டே டார்கெட் போகலையாங்க பசங்களா? ஓகே. விச் டார்கெட் யூ ஆர் ஆல் சேயிங் அபவுட் யூடியூப்ஸ் டார்கெட் சொல்றீங்களா? இல்ல டீம்ல டார்கெட் சொல்றீங்களாடாமா? சாரி ஒன் செக் பசங்களா. ஓகே. யூடியூப் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளான் போடலீங்களா? ஒரே நிமிஷம்தாம்மா. யாரா பசங்களா? ஒரே நிமிஷம். திடீர்னு என்ன ப்ராப்ளம் ஆச்சு? குட் மார்னிங் டாம்மா. ஸோ பசங்களா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என் வீடியோஸ் எப்படி இருந்தாலும் அத பார்க்காதீங்க. ஓகே, வி வில் ஸ்டார்ட் இட். ஓகேங்களா? யாஹ்! பிரைட்னஸ் அதிகப்படுத்தினா தான் ப்ராப்ளம். ஃபைன். ஆமாம்மா. ஒரே நிமிஷம். ஸோ ஓகே. ஸோ வி வில் ஸ்டார்ட்ரா பசங்களா. ஃபைன். யாஹ்! ஸோ எந்த சாப்டர்லாம் படிச்சு ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணலாம் மேம்?
எந்த சாப்டர்ஸ்லாம் ஃபுல்லா பண்ணலாமோ, அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு மார்னிங்ல இந்த லைவ்ல டிஸ்கஸ் பண்ணிருவோம். ரைட்டா பசங்க? ஸோ எவ்ரிவன் புட் யுவர் அட்டெண்டன்ஸ் ஹியர். எஸ். எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற அட்டெண்டன்ஸ் போடுங்க. ஸோ வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி 5th சாப்டர். ரைட்டாடாம்மா? ஸோ இன்னைக்கு 5th சாப்டர் ஐ திங்க் வி கேன் கம்ப்ளீட். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் குவார்டர்லி எக்ஸாமுக்கு. கரெக்ட்டுங்களா? எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? ஃபார்முலாஸ் எல்லாமே 5th சாப்டர் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஐ நோ. பட் வி ஹாவ் டு ரிமெம்பர் சர்டன் திங்ஸ்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குல்லடா பசங்களா? எஸ். என்னடா பிரசன்ஸ் இவ்வளோ தானா? ஏடா பசங்களா? ஸோ எல்லாருமே என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி ஒர்க் திஸ் சாப்டர்ஸ், ரைட்? நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம்ல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் மேடமா? ஸ்டார்டிங் ஃப்ரம் சர்க்கிள். எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்ன டெஸ்ட் சீரீஸில் என்ரோல் பண்ணலையே என்ரோல் பண்ணிக்கோங்கடா பசங்களா. ஸ்டார்டிங் ஃப்ரம் சர்க்கிள். ஸோ சர்க்கிளுக்கு எத்தனை ஃபார்முலாஸ் இருக்கு? ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணுவோமா ஃபர்ஸ்ட்? எவ்ரி ஒன். ஸோ என் கூட சேர்ந்து சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சர்க்கிள்ஸுக்கு ஹவு மெனி ஃபார்முலாஸ் சார்? ஸோ தெர் ஆர் 3 சர்க்கிள்ஸ் ஃபார்முலாஸ். ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிளுக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்கு. எத்தனை ஃபார்முலாஸ் இருக்கு? 3 ஃபார்முலாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்டரும் ரேடியஸும் இருந்தா, ஸோ தட் இஸ் x² + y² இஸ் ஈக்குவல் டு r². இது எப்படாமா? when your center is origin and radius r. சரிங்களா? and what about the second formula? x minus h the whole square plus y minus k the whole square which is equal to r square. இது எப்போ நம்மளுக்கு சென்டர் வேற ஏதாவது பாயிண்டா இருந்தா அப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் டயாமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் டயாமீட்டர். is equal to 0. சரியாடாமா? ஜென்ரல் ஃபார்முலா ரொம்ப ஈஸி. இதோட எக்ஸ்பான்ஷன் தான் ஜென்ரல் ஃபார்முலா. ஏண்டாமா? when you expand it you will be having x², y², x term, y term and a constant term, right? அதே தான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். so the fourth formula is x² + y² plus 2gx plus 2fy plus c is equal to 0. நோ ப்ராப்ளம்டாப்பா. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரைட்டாடா பசங்களா? சர்க்கிள் பற்றி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? ஒன் இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் கால் டான்ஜென்ஸ் கண்டிஷன்சி. ஸோ ஒரு சர்க்கிளுக்கு டான்ஜென்ட்டாக இருக்கணும், என்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் த கண்டிஷன்றாமா? c is equal to a c² is equal to a² into 1 plus m². ஸோ இது a² சொல்லலாம், r² சொல்லலாம். அவ்வளோதான் ஃபார்முலாஸ். அவ்வளோதானே ஃபார்முலாஸ்? எஸ். ஸோ சர்க்கிளில் இவ்வளோதான் ஃபார்முலாஸ் இருக்கு. ரைட்டாடாமா? எல்லாருமே கிளியராக இருக்கீங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும்ல. இந்த ஃபார்முலா எங்கே அப்ளை பண்ணும்? வி ஷுட் நோ தட். அண்ட் இதுக்கான 2 கண்டிஷன் இருக்கு. ஜென்ரல் இதுலேயே இன்னும் 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யா x² கோஃபிஷியன்ட்டும் y² கோஃபிஷியன்ட்டும் ஈக்குவல் டு 1 இருக்கணும். இல்லைன்ற பட்சத்தில் 1 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? அண்ட் xy கோஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 0வா இருக்கணும். xy கோஃபிஷியன்ட் 0வா இருக்கணும். இதெல்லாமும் தாண்டி சென்டர் அண்ட் ரேடியஸுக்கான ஃபார்முலா. ஸோ ஃபார் ஃபைண்டிங் சென்டர் யூ வில் பி ஹேவிங் -g, -f அண்ட் ரேடியஸுக்கு பார்த்தீங்கன்னா g² + f² - c அப்படின்ற ஃபார்முலா வச்சு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். கிளியராடா பசங்களா? சர்க்கிளுக்கான மொத்த விஷயமே இவ்வளோதான். பட் சர்க்கிள் ஈஸியாக நீங்கள் வைண்ட் அப் சீக்கிரமாக பண்ண முடியும், ரைட்? இதெல்லாமும் தாண்டி இன்னொரு ஜென்ரல் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஈக்குவேஷன் ஆர் ஒரு பாயிண்ட் இன்னொரு லைன் மேலே இருக்கு, இன்னொரு கர்வ் மேலே இருக்குன்னா வெரி ஸ்பெசிஃபிக் ஜென்ரல் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் ஒரு கர்வ் மேலே இருக்குனாலே என்ன பண்ணும் பசங்களா? பாயிண்ட் ஆன் தி கர்வ், ரைட்? ஒரு பாயிண்ட் கர்வ் மேலே இருக்குனாலே அவன் என்ன பண்ணுவான்? அந்த பாயிண்ட் அந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது ரொம்ப ரொம்ப ஜென்ரலான விஷயம். இது நீங்கள் 6th சாப்டர்லையும் யூஸ் பண்ணுவீங்க, 5th சாப்டர்லையும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஷால் வி ஸ்டார்ட் பசங்களா? ஃபார்முலா கிளியரா எவ்ரி ஒன்? எஸ்னா? ஸோ ஃபார்முலா கிளியர்னா புட் அ தம்ஸ் அப் பசங்க. யா மேம், ஐம் கிளியர். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? Done. So
ஃபர்ஸ்ட் எப்பயுமே காம்பினேஷன்ஸ் ஆஃப் கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு ஒரு சர்க்கிளுக்கும் ஒரு லைனுக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தா ஒரு பாயிண்ட் தான். ஸோ ஆப்வியஸ்லி இந்த லைனுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் என்ன பாயிண்ட் காமன், அந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டயாமீட்டருக்கும் சர்க்கிளுக்கும் என்ன பாயிண்ட் காமனாக இருக்கும்? யாரா பசங்களா? ஒரு டயாமீட்டருக்கும் ஒரு கர்வுக்கும் எந்த பாயிண்ட் ஃபார் அ லைன் விச் இஸ் அ சர்க்கிள் என்ன பாயிண்ட் காமனாக இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. டயாமீட்டருக்கும் சர்க்கிளுக்கும் என்ன பாயிண்ட் காமனாக இருக்கும்? which is will be on the diameter and is also up to circle. சர்க்கிளுக்கும் அவங்க சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கா டயாமீட்டருக்கும் சர்க்கிளுக்கும்? ஆர் எஸ் இட் இஸ் சென்டர். சரிங்களா? வெரி குட் ராமா. ஓகே, ஸோ சர்க்கிள்லேருந்து சென்டர் கண்டுபிடிச்சா அது இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணால் போதும். ஓகே, நத்திங் டிஃப்ரெண்ட், யூ ஹாவ் டு டூ இட். சரியாடாமா? ஸோ இதுலேருந்து சர்க்கிள் கண்டுபிடிங்க. வாட் இஸ் சென்டர் பாயிண்ட் ராமா? சென்டர்னா எக்ஸோட கோஃபிஷியன், ஒய்யோட கோஃபிஷியன், அவங்கள பாதி பாதி. ஓகேங்களா? அவங்களோட பாதி பாதி நீங்கள் சொன்னால் போதும். ஸோ வாட் இஸ் தி சென்டர்? இவனோட பாதி என்னது? which is -3. so it will be +3 and இதோட பாதின்னு கேட்டிங்கன்னா 2 தான். so it will be -2. so சென்டர் என்னடாமா? 3, -2. so இந்த 3, -2 இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? so 3 - 2 + 1 is equal to 0. it satisfies, no it doesn't satisfy, sorry, -1. it satisfies the diameter, right பசங்களா? இந்த point diameter satisfy பண்ணுது. so this is the center of the circle for all possible. c என்னவா இருந்தாலும் இந்த சர்க்கிளுக்கு இவன் தான் diameter. so c value doesn't important. சரிங்களா? yes. so given x plus y minus 1 is the equation of the diameter of the circle for all the possible of c. c க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. tangent வருமான்னு கேட்குறீங்களா? இல்லடாமா, அவன் தான் diameterன்னு தெளிவாக சொல்லிட்டான்ல. it is the diameter. ஸோ இப்போ நம்ம tangent பற்றி யோசிக்கவே வேண்டாம். இதுவுமே கொடுக்கலன்னா நம்ம யோசிக்கலாம். ரைட் பசங்களா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் ஒன்? நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் 2 end points. ஃபார்முலா என்னது? x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 which is equal to 0 dama. So everyone entry here. So -1 so +4 -1 +2 and sorry yeah -1 which is equal to 0. So இவங்களை multiple பண்றது it should be very easy target for you. So x plus a into x plus b. What is the formula? It is x square a plus b into x. So and minus ab plus y square plus y minus 2 is equal to 0. So this is your circle equation, Rama. General equation கேட்டிருக்காங்க, we form it. Right ஆடா பசங்களா? நீ பசங்களா நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். ஓகே, இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இல்லைன்னா நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா கமான் புட் அப் தம்ஸ் அப். எஸ், ஸோ தட் நம்ம சிங்க்லேயே இருக்கலாம். ஓகேவா? நான் ஒரு படகுலையும் நீங்கள் ஒரு படகுலையும் போக வேண்டாம். 2 பேரும் சேர்ந்தே ஒரு படகுல போவோம். அப்போ தான் சீக்கிரம் டெஸ்டினேஷன்ஸை ரீச் பண்ண முடியும். ஒரே படகு எல்லாரும் சேர்ந்து புஷ் பண்ணால் தான் சீக்கிரமாக போக முடியும். ரைட்டடா பசங்களா? ஸோ எக்ஸாமின் தி பாயிண்ட் ஆஃப் 2,3 வித் ரெஸ்பெக்ட் டு தி சர்க்கிள். ஓகே, நோ ப்ராப்ளம்டா. இந்த சர்க்கிளுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க. நான் சொன்னதுதான், ஒருவேளை இந்த பாயிண்ட் அந்த கர்வ் மேலே இருக்குன்ற பட்சத்தில் என்ன ஆகும்? அந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ செக் வெதர் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைங் ஆர் நாட். ஓகேவாடாமா? ஸோ செக் பண்ணலாமா? எல்லாருமே செக் பண்ணுங்க பார்க்கலாம். இவங்க இந்த சர்க்கிளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா பண்ணலையா? அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் செக் இட்மா. ஸோ 2 square which is 4 plus 9 minus 2 6 are 12 and 3 8s are I think 3 8s are 54 and 12 which is equal to 0 1 check pannu. So 4 9 add panna you will be having 13 plus 12 it is 25
சாரி 3 8s are 24ல 18 கூட மல்டிபிள் பண்ணிட்டேனா 3 8s are 24. ஏடாமா so it is minus 24 and plus 25. What is your answer, Dappa? Minus 24 plus 25 and this is minus 36. So which will be less than 0. இவங்க ஈக்குவல் டு 0 கிடையாது, கிரேட்டர் தென் 0 கிடையாது, லெஸ் தென் 0. ஸோ லெஸ் தென் 0னா சர்க்கிளுக்கு உள்ள இருப்பாங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் இன்சைட் தி சர்க்கிள். ஈக்குவல் டு 0னா சர்க்கிள் மேலே இருப்பாங்க, கிரேட்டர் தென் 0னா அவுட் சைடில் இருப்பாங்க. சரியாடப்பா, த பாயிண்ட்ஸ் இஸ் இன்சைட் தி சர்க்கிள். ரொம்ப ஈஸியில். Okay, so a line cuts a card of length 6 units on the circle with the center of a circle. Find the equation of a circle in a general form. Okay, இப்போ உங்ககிட்ட யார் இருக்காங்க, யாராவது ஒரு பகுதியை வச்சுதான் என்ன ஃபார்முலானே டிஸ்கஸ் பண்ண முடியும். ரைட் ஆடாமா? யார் நம்ம கையில் இருக்காங்க? நம்ம கையில் இருக்கிறது சென்டர். ஸோ யார் மட்டும் இருந்தா ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் டன். ஓகேவா? ஸோ இட் இஸ் லைக் அ ஃபுல்ஃபில்லிங். ஓகேவா? உங்களோட பேர்ல பாதி பேர் கொடுத்துட்டு மீதி பேர் என்னன்னு கேட்டால் நம்மளுக்கு கெஸ் பண்ண தெரியும்ல. கெஸ் பண்ண தெரியுமா தெரியாதா பசங்களா? அதே மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கு, சென்டர் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஒன்லி ஃபைண்ட் தி ரேடியஸ். ஸோ நம்மளுக்கு ரேடியஸ் ஃபைண்ட் பண்ண தெரியுமா? எப்படி? ரேடியஸ் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ண தெரியுமா? அதுதான் பிரச்சனையே இங்கே. ரைட்டா? ஓகே, ஸோ ஒன்றும் இல்லடாமா, இதை நீ வந்துட்டு 10th ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்ட் கிராஃபில் ஜாமெட்ரிஸில் ஐ திங்க் யூ ஆல் டூ திஸ். ஸோ வி ஹாவ் அ கார்ட். ஓகே, வி ஹாவ் அ கார்ட் விச் இஸ் 6 centimeter அண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு, தட் இஸ் கால் சென்டர் பாயிண்ட். ஸோ சென்டருக்கும் இவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அண்ட் ரேடியஸை நீ இப்படி தான் கண்டுபிடிச்சாகணும். ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணவா? சரி, ஓகேடாமா. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி வே வி ஹாவ். ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு தான் நீங்கள் ரேடியஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். கார்டோட லென்த் கொடுத்துட்டாங்க 6ன்னு. ஸோ 3 3ன்னு டிவைட் பண்ணிக்கலாம். கார்டோட லென்த் இஸ் கிவன், இட் இஸ் 6. ஸோ 3 and 3ன்னு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இதோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? எஸ், யூ நோ. எப்படி மேம்னு கேட்டிங்கன்னா, சென்டருங்கிறது ஒரு பாயிண்ட், இது வந்து ஒரு லைன். ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் எனக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் அ ஃபார்முலாடாமா? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ax1 plus by1 plus cz1 plus cz1 வராது, அது பிளைனுக்கு தான் வரும், plus c whole divided by square root of a square plus b square. இதாண்டாமா ஃபார்முலா. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த லைனில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 6 plus 4 plus 10 whole divided by square root of 36 plus 16. 9 plus 16 which is 25. மேலே இருக்கிறாங்களா ஆட் பண்ணிங்கன்னா 20 divided by 5 which is 4. ஓகேங்களா? இது 4. ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்கடா பசங்களா. எஸ். ஸோ வாட் இஸ் அ பித்தாகரஸ் தியரம்? இது 3, இது 4னா இது என்னது? எல்லாத்துக்கும் ட்ரிபிள்ஸ் தெரியும்லடா பசங்களா. we were well versed with பித்தாகரஸ் தியரம். ஒருத்தங்க 3, ஒருத்தங்க 4, இன்னொருத்தங்க யார்? அப்போ இது அடிக்கடி பண்ணினாலும் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். ரைட்டடாமா? அதர் வில் பி 5 பை பித்தாகரஸ் தியரம் போட்டிங்கன்னா. ஸோ அப்போ நம்ம ரேடியஸ் என்னது? வாட் இஸ் ஆர் ரேடியஸ்? ரேடியஸ் இஸ் 5. சென்டர் நம்ம கிட்ட இருக்கு, ரேடியஸ் நம்ம கிட்ட இருக்கு. வாட் இஸ் அ ஃபார்முலா? ஸோ 2, 1 சென்டர் நம்ம கிட்ட இருக்கு அண்ட் ரேடியஸ் இஸ் 5. ஸோ எக்ஸ் மைனஸ் ஆஃப் திஸ் குவாடினேட் 2ங்கிறது ரூட், அவங்களோட ஃபேக்டரை எழுதணும். எப்பயுமே அப்படிதான் எழுதணும், அவங்களோட ஃபேக்டர். ஸோ 2 ரூட்னா ஃபேக்டர் எப்படி இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 2. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் and y minus 1 the whole square which is equal to 5 square which is 25. When you expand it, you will be having x square minus 4x plus 4 plus y square minus 2y plus 1 is equal to 25. So it is x square plus y square minus 2y minus 4x minus 21 is equal to 0. Okay, vadama? 25ல 25ம் போயிடும். So 20 will be remainder. Clear ada பசங்களா?
Everyone clear? Next போலாமா? This is the one important 5 marks. இந்த 5 see சர்க்கிள்ல இருந்து ஒரு 5 மார்க் கேக்குறானா அது இவனா தான் இருப்பான். வேற யாரும் கிடையாது. ஓகேவாடாமா? சர்க்கிள்ல இருந்து நம்மளுக்கு ஒரு 5 மார்க் கேக்குறாங்கன்னா only one 5 மார்க் இதுக்காகவே நேர்ந்து விட்டுருக்காங்கன்னா அது இதுதான். சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர்ஸ்லேருந்து எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரா பசங்களா என்ன கொடுத்துருப்பாங்க? வி ஹாவ் சர்க்கிள். சர்க்கிள் மேலே 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த 3 பாயிண்ட்ஸை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ எல்லாமே பொதுவாக தான் நான் யோசிக்கணும். கரெக்டாடா பசங்களா? எவ்ரி திங் ஐ ஹாவ் டு யோசிஃபை இன் ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஜென்ரலில் யோசிக்கலாமா? அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஒரு சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் ஹவ் இட்ஸ் லுக்ஸ் லைக் இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. 5 டேர்ம் இருப்பாங்க. கரெக்டாடாமா? ஸோ 1,1 ஃபஸ்ட்டு போடுங்க. when you put 1,1 what is the equation becomes 1 plus 1 plus 2g plus 2f plus c is equal to 0. Implies. So what is your equation? 2g plus 2f plus c is equal to -2. எல்லாத்துக்கும் first equation கிடைச்சிச்சாடா பசங்களா? Everyone got your first equation? Done. So second equation போலாமா? When this point apply on the circle. So 2, -1. இது மேல பட்டுச்சுன்னா 4 plus 1 plus 8gx, sorry 8g 8 இல்ல 4, 2 2s are 4, 4g and this is -2f plus c is equal to 0. So 4g minus 2f plus c is equal to slope point formula கூட போடலாம்ல மேம். For what ராமா? இதுக்கு என்னமா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க? I hope you can நினைக்கிறேன். ஸ்லோப் பாயிண்ட் அது எல்லாமே லைன் ஈக்குவேஷனுக்கு தான் பசங்களை ஸ்லோப் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியும். யூ ஆர் ஃபைண்டிங் அ கர்வ் ரைட். எக்ஸைஸ் 10.7 எப்போ லைவ் போடலாமா? அஃப்கோர்ஸ்டா பசங்க, அந்த லைவ் நம்ம 10th சாப்டர் ரிவைஸ் பண்ணுவோம்ல, அப்போ கூட அதை நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிடாமா? ஸோ 4g minus 2f plus c is equal to you have to use what? இதை நம்ம என்ன பண்ணணும்? 5 just -5. எல்லாத்துக்கும் இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிச்சடா பசங்களா? ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்? 3,2. ஸோ when you substitute 3,2 here, so it is 9 plus 4 plus 6g plus 4f plus c is equal to 0. So 6g minus 4f plus c is equal to -13. Everyone has these equations? யாரா பசங்களா? உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஈக்குவேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க? இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க, இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க அண்ட் வர ஆன்சர்ஸ் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுங்க. யூ வில் பி ஹேவிங் ஜிஎஃப். ஓகே வாடாமா? ஸோ கேன் யூ ஆல் சால்வ் அண்ட் சேவ்? ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தா நீங்கள் சால்வ் பண்ணுவீங்களா? இல்லை அதுவுமே நான் சால்வ் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறீங்களாடா பசங்களா? அண்ட் ஐ நியூ இந்த சம்னா மட்டும் ஐ வில் டூ சம் கேர்லெஸ் மிஸ்டேக். அது ஏனே தெரியாது. From the starting I'm seeing this, for this sum I'm doing some mistakes, okay? But later correct பண்ணிடுறேன். யாடா பசங்களா? What is a you can do it or not? You can do it. சரி, ஓகே. ஸோ பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். What is your f and what is your g? Slope of AB BC கண்டுபிடிக்கலாம் மேம். எங்கள் ஸ்கூல் அப்படி தான் சொன்னாங்க. You will take this as A, B and C. So AB ku slope கண்டுபிடிச்சு BC க்கு slope கண்டுபிடிச்சு what you are going to do? அதுக்கு என்ன நாம கண்டுபிடிக்க போறீங்க? Slope கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் what is the procedure? It forms a triangle, right? ஒரு triangle சர்க்கிளுக்கு எப்படி இன்டர்லிங்க் பண்ணுவீங்க? சர்க்கம்சென்டர் கண்டுபிடிச்சு போட போறீங்களா? யாரா பசங்களா? You're going to do like that by finding circumcenter or incenter.
அஃப்கோர்ஸ் டா பசங்களா, உங்களுக்கு எந்த மெத்தட் டூவபிளா இருக்கோ யூ கேன் டூ தட். சரியாடாம்மா? ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம இருக்கிற ஃபார்முலாஸை வச்சு நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியாடா பசங்களா? அஃப்கோர்ஸ் ஸ்லோப் வச்சு பண்ணலாம். தெர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸ் டு டூ அ சம். ஸோ இது எல்லா மெத்தடும் கரெக்ட் தானே பசங்களா? உங்களுக்கு அங்கே என்ன ப்ரொசீஜர்ஸ் ஞாபகம் இருக்கோ அதை நம்ம செய்யலாம். தயங்காமல் செய்யுங்க. ஆன்சர்ஸ் கரெக்டாக வருதா? எஸ், இட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ யாரா பசங்களா சால்வ் பண்ணீங்களா இல்லையா? எங்கே இத்தனை பேர் இருக்கீங்க? ஈக்குவேஷன் சால்விங், எலிமினேஷன் மெத்தட். ஓ, எல்லாத்துக்கும் என்ன மாதிரி இந்த சம்மில் ப்ராப்ளம் இருக்கோ? யாரா பசங்களா? ஸோ 2g ப்ளஸ் so you are finding the diameters endpoints. Vikashni, I have one doubt. ஓகேங்களா? You are finding slope, it is done. But அந்த ஸ்லோப்புக்கும் பட் அந்த ஸ்லோப்புக்கு டயாமீட்டருக்கு என்ன சம்மந்தம்? எனக்கு அது புரிய மாட்டேங்குது. ஓகே, ரைட் பசங்களா? சால்வ் பண்ணீங்களா இல்லையாடாமா? எஃப்க்கு 1/2வா? ஸோ 2g ப்ளஸ் 2f ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு -3 அண்ட் 4g minus 2f plus c is equal to -5. Yes. So when you solve it, c will be cancelled out. So it is minus 2g plus 4f and it is 2. Right? Next வந்து பாத்தீங்கன்னா, sorry, it is 2. So it is 3. Next பாத்தீங்கன்னா என்னடாமா? 4g டே பசங்களா, இந்த சம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக போட்டாலும் சரி, சம்திங் வி வில் பி டூயிங் சம் மிஸ்டேக். ஓகேவா? இது என்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இல்லை விகாஷ்னி, ஐம் நாட் சேயிங் யூ ஷுட் ஃபாலோ திஸ் மெத்தட் ராமா. உங்கள் மெத்தடில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் சரி, ஓகே ஓகேங்களா? ரைட் ராமா? ஸோ யூ கேன் solve it. So this become minus 2g and this become plus 2f and c will be cancelled out. So which is 8. So என்ன ஆகும்? ஸோ இது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 2f equal to -5. So f is equal to -5/2 ஓடா பசங்களா? I'm having like this. I should have 1/2 na. G தான் எனக்கு 5/2ன்னு வரட்டும். கரெக்டுங்களா? என்ன பண்ணி வச்சிருக்கேன்? Okay, I got my mistake. நான் இங்க மைனஸ் போட்டு வச்சிட்டேன். Yes, டப்பா. Yeah, I got my mistake. So it is also minus, which means it is 6 minus f minus 6 minus of 6, which become plus means it is 10. Yeah. Yes, now it's perfect. So it is minus 1/2. Right, ada pasangla? Yes, it is minus 1/2 and your g will be, you will be having minus 5/2. So see your answer 4 ன்னு கிடைக்கும். குட் ரா பசங்களா? ஸோ இந்த தூக்கி ஈக்குவேஷனில் போட்டுட்டு ஈக்குவேஷன் எழுதணும். லாஸ்ட்டாக இந்த ஈக்குவேஷனை தான் ரிட்டர்ன் பண்ணி எழுதணும். ரைட்டாடா பசங்களா? ஓகே. ஸோ நவ் தி see this one. Find the equation of the tangent and normal to the circle. ரைட்டாடா பசங்களா? Okay, so see this stuff. Find the equation of tangent and normal to the circle x square plus y square is equal to 25. Yeah, இதுதான் சொன்னால sometimes I will do some mistake in particularly this sum. இந்த சம்முக்கும் எனக்கும் வந்துட்டு யாரோ வந்துட்டு கர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சம்னா ஸ்ருதி வந்து டிஸ்டர்ப் ஆவா, அவ வந்து தப்பா போடுவா அப்படின்னு. ஸோ somewhere I will do some mistakes in this sum. So x square plus y square is equal to 25 and p is equal to -3, 4. ரைட்டாடா பசங்களா?
டான்ஜென்ட் அண்ட் நார்மல் கேட்குறாங்க. டான்ஜென்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் ஒரு பாயிண்ட் உனக்கு கொடுத்துருக்காங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வென் யூ ஹாவ் அ பாயிண்ட், உங்கள் கையில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா எதுவுமே பயப்படாமல் நான் சொல்கிற மாதிரி போடுங்க, சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடணும்? எக்ஸ் x1, ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக y1, ரைட் ஆடாமா? ஸோ சப்ஸ்டியூட் த பாயிண்ட். வாட் இஸ் அ பாயிண்ட் ஹியர்? -3, 4. ஸோ -3x + 4y is equal to 25. இதுதான் நம்மளோட டான்ஜென்ட். அவ்வளோதான். டான்ஜென்ட்டை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டாம். திஸ் இஸ் யுவர் டான்ஜென்ட், ரைட் ஆடாமா? ஸோ நார்மல் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? நார்மலுக்கு இதோட பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் ஒரு பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே ப்ரொசீஜர். உங்களுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் பாயிண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஓகே. இல்லை மேம், ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் மாற்ற தெரியும்னா வெல் குட், ஓகேங்களா? எப்படி பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் மாற்றுவீங்க? கோஎஃபிஷியன்ட்ஸை சேஞ்ச் பண்ணிப்போம், கரெக்டுங்களா பசங்களா? ஸோ இட் இஸ் -4x - 3y equal to k. இப்போ இந்த k கண்டுபிடிக்கிறதுக்காக again I will use that point. What is the point, Rama? -3, 4. So if you put -3 here, it is 12, and 4 here, it is also minus into minus, it is plus. -12, which is equal to k. So k oda value என்னடமா? 0. So substitute here, your normal equation is this. இதுதான் உங்களோட நார்மல் ஈக்குவேஷன். மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கனாலும் ஓகே. ஸோ 4x + 3y is equal to 0 is your normal equation. -3x + 4y is equal to 25 is your tangent equation. Okay. So just a simple படிச்ச ஒரே சேம் சாம்பிள் ஸ்பேஸ் தான் இங்க. ஸோ இவங்களுக்கு டான்ஜென்ட்டானு சொல்லி செக் பண்ணும். ஸோ இவங்களுக்கு டான்ஜென்ட்னா நான் யாரை செக் பண்ணுண்டாமா? யாரை செக் பண்ணா இட் இஸ் வெரி குட். ஸோ c² is equal to a² into 1 + m². ஸோ ஸ்விகாஷினி, பட் பப்ளிக்கில் நான் சொன்ன மெத்தட் போட்டால் மார்க் கொடுப்பாங்களா மேம்? பிகாஸ் அதே மெத்தட் தான் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ விகாஷினி, ஐ வில் செக் த பப்ளிக் ஆன்சர் கீ, ஓகேங்களா? ஆன்சர் கீழே எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறேன். ஸோ ஸ்டெப்ஸுக்கு இஃப் இட் இஸ் தேர் எனி ஸ்டெப்ஸ், நான் போட்டிருக்க ஏதாவது ஸ்டெப்ஸுக்கு மார்க் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தட் தான் போட்டாகணும். பட் ஐ வில் ஜஸ்ட் செக் தட் வித், ஓகேவாமா? எஸ், கிளியராக பசங்களா? வாட் இஸ் யோர் ஏ அண்ட் வாட் இஸ் யோர் எம்? ஏ என்ன, எம் என்ன? ஸோ இது பார்க்க எப்படி இருக்காங்க? y is equal to mx + c ஃபார்மேட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ எம்மோட வேல்யூ வந்து 4. வாட் அபவுட் யோர் ஏ? ரேடியஸ். ரேடியஸ்னா என்னது? 3². ஸோ radius வந்து 9. So அப்போ c² is equal to 9 into 1 plus 4², which is 16. So 9 into 17. ஆன்சர் கீழே புக் மெத்தட் தான் இருக்கா? அப்போ நீங்கள் இதுதான் போட்டாகணும்டாமா, சரிங்களா? ஓகேடா பசங்களா? ஸோ வாட் ஹேப்பன் இஃப் யூ டேக் திஸ் ஸ்கொயர் ரூட்? 9 வெளியே எடுத்துடலாம். ஸோ +or -3√/17. சிக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 2 வேல்யூஸ் இருக்கு. +or -3√/17. Right, Adama? Yes. They will be asking this question. Obtain the equation of the circle with radius 5 cm. நம்மளுக்கு radius 5 cm கொடுத்திருப்பாங்க. x-axis touch பண்ணதுன்றாங்க. And the origin in general form. ஓகேவாடா பசங்களா? 5. ஓகேவா? So see this circular file touch பண்ணனா it will be looks like this, right? மா கீழேயும் இருக்கலாம் மேலேயும் இருக்கலாம். இப்படி தானே x axis டச் பண்ணும். It will be touching x axis like this, right ஆடா பசங்களா? ஸோ இது வந்து ரேடியஸ் வந்து 5னு சொல்கிறாங்க. அப்போ சென்டர் பாயிண்டட் என்னன்னு வச்சுக்கலாம்? 0,5 and 0,-5. Can I keep like this? 0,-5 வச்சுக்கலாம்லடமா? ஸோ ரேடியஸ் நம்மளுக்கு 5 cm. ஸோ வாட் இஸ் யர் ஆன்சர்? ஸோ x² + y² +or-5 the whole square. y minus +or-5 the whole square, which is equal to 25. So when you expand it, +or-10y plus 25, which is equal to 25. So x² + y² +or-10y is equal to 0. This is your equation. Any doubt ரா பசங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா?
அவன் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணணும்னு சொன்னாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட் போலாமா? குட் பசங்களா. we have two end points. ஸோ ரெண்டு end points நம்ம கிட்ட இருக்கு. find the circle equation. ஸோ x1 minus x minus x1 x minus x2 plus y minus y1 y minus y2 அந்த ஃபார்ம் minus x2 plus y minus y1 y minus y2 which is equal to 0. Substitute this formula here dama. So it is x minus 3 x minus 2 plus y minus 4 y plus 7 which is equal to 0. Oi, it is whole square dama. This is whole square formula. சரியா? Whole square formula na we should have a square formula and 2ab plus b square. சரியா dama? இது சென்டர் வந்து ஆரிஜின் கிடையாது. So x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே, எஸ். ஸோ வாட் ஹேப்பன், இவங்களை மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6 and when you multiple this becomes plus 3y minus 28 is equal to 0. So x square plus y square plus 3y minus 5x equal to 0. Okay, done. No problem. நீங்க zoom பண்ணி பார்க்கலாம் பசங்களா. உங்களுக்கு I know it is I'm writing very small but நான் அதை செக் பண்ணிட்டேன். யூடியூப்ல I can zoom it. அதனால நீங்க வேர்ட்ஸை கிளியரா பார்க்க முடியும். ரைட் ஆடாமா? ஸோ ஃபைண்ட் தி சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாட் இஸ் தி சென்டர் அண்ட் வாட் இஸ் தி ரேடியஸ். சென்டர் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் கூடவே வரவங்க, எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டா இருக்கிறவங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது யூ வில் பி ஹேவிங் 0. நம்மளுக்கு எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ 0. அண்ட் வாட் அபவுட் யுவர் ஒய் டேர்ம்? இதோட ஃபேக்டர், இதோட ரூட் y plus 2 ஃபேக்டர்னா யாரு ரூட்? y minus 2. ரைட்டா? ஸோ யுவர் சென்டர் இஸ் 0, minus 2. What about your radius term? Radius? Zero, yes. Okay, what about this question? In the question, what is your center and what is your radius term? சென்டருக்கு என்ன சொன்னேன்? எக்ஸ்ல பாதி ஒய்ல பாதி, அவ்வளோதான். ஓகேங்களா? எக்ஸ்ல பாதி என்னடாமா? 3. ஸோ இட் இஸ் minus 3. அண்ட் இதில் பாதி என்னது? இட் இஸ் 4y. 4yல பாதி வந்து கேட்டிங்கன்னா இட் இஸ் 2னா. வாட் அபவுட் யுவர் ரேடியஸ்? ஸோ 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ண 2 ஸ்கொயர் பண்ணால் 4 அண்ட் இட் இஸ் minus 4. ஸோ இட் பிகம் 3. 4 கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ யுவர் ரேடியஸ் இஸ் 3. உங்களோட ரேடியஸ் 3 அண்ட் சென்டர் minus 3, 2. ஃபார்முலா எழுதிக்கோங்க, இதுக்கு ஃபார்முலாக்கு மார்க் இருக்கு. ரைட் ஆடாமா? திஸ் இஸ் தி ஃபார்முலா. கிரேட். ஓகே, இந்த ஈக்குவேஷன் விட்டுருங்க, இதை கேட்பாங்க. திஸ் வில் பி ஆஸ்ட். ஃபோர்த் சம் நிச்சயமா ஒரு 3 மார்க்காவோ 2 மார்க்கோ உள்ள கொண்டு வருவாங்க. இஃப் இட் இஸ் இந்த கொஸ்டின் பேப்பர், டெஃபினட்டா இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். யூனிட்ஸும் ரைட் பண்ணுமா? ரேடியஸாக இருந்தால் யூனிட்ஸ் போட்டுக்கோங்க. ரேடியஸ் மீன்ஸ் யூ புட் யூனிட்ஸ். சரியாடாமா? ஸோ 2x square plus 2y square minus 6y plus 4y plus 2 is equal to 0. ரைட்டாடாப்பா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே சொன்னேன், எக்ஸ் ஸ்கொயர் கோஃபிஷியன் ஒய் ஸ்கொயர் கோஃபிஷியன் எனக்கு 1 மாறிடணும். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் மாற்றிருக்கேன். ஜஸ்ட் டேக் 2 as common and you just cancel it. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3x plus 2y plus 1 is equal to 0. இப்போதான் இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன்ல ப்ராப்பராக இருக்கு. இதுக்கப்புறம் தான் சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் யர் சென்டர் டாமா? ஸோ எக்ஸ்ல பாதின்றப்போ 3,2, இதுல பாதின்றப்போ இட் வில் பி 1 minus 1. ஸோ வாட் இஸ் யர் ரேடியஸ்? இவங்களை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9/4 plus 1 minus 1. ஸோ 1 cancel, you will be having 3/2 as your answer. Units, which is 1.5 units. Radius 1.5, center 3/2.
கிளியரான பசங்களா? நம்ம கிட்ட ஃபாஸ்ட் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிருக்குல்ல? யூ ஆர் அக்ரி வித் மீ? எஸ். ஸோ இது என்னப்பா பண்றது? இதுக்கும் நான் சொன்ன அதே லாஜிக்கை ஒத்து போக வைக்கணும். ரைட்டா? என்ன லாஜிக்? எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட்டும் ஒன்னா தான் இருக்கணும். இட் ஷுட் பி வெரி சேம். அப்போ 3யும் Qவும் நம்மளுக்கு ஈக்குவல். பை எந்த லாஜிக்? எக்ஸ் ஸ்கொயர் கோஃபிஷியன்ட் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் கோஃபிஷியன்ட். அப்போதான் இது சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் 5 டேர்ம் தான். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். எக்ஸ் ஒய்னு ஒரு டேர்மே கிடையாது. சரிங்களா? அப்போ அவனை நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். பிகாஸ் தெர் இஸ் நோ டேர்ம் அட் ஆல் லைக் தட். அப்போ P இஸ் ஈக்குவல் டு 3. P தெரிஞ்சிச்சு, Q தெரிஞ்சிச்சு. இப்போ ஈக்குவேஷன்ல போடுங்க. யூ வில் பி ஹேவிங் 3x ஸ்கொயர் 3y ஸ்கொயர் minus 6x, 3 3s are 9, 9 8s are 72, so minus 72 is equal to 0. ஓகே வாடம்மா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? முன்னாடி சம் பார்த்தோம்ல, எல்லாத்தோட கோஃபிஷியன்ட் 1 இருக்க வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக 3ஆல் டிவைட் பண்ணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x அண்ட் இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் 224 is equal to 0. Now find the center and radius term. What is your center? Your center is equal to minus g comma minus f. இதில் பாதி தான் g and yல பாதி தான் f. gல பாதின்னு பார்த்தா 1. So it is 1 comma 0. What about your radius? 1 plus 0 plus 24 which is 25 which is 5 units. 5 units, center 1 comma 0. Done பசங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, கேன் we move on? Next we are moving to parabola. சரிடா பசங்களா? ஸோ வாட் இஸ் parabola? parabola தான் இதில் நிறைய இருக்கு. parabola sums தான் நம்மளுக்கு நிறைய 5 மார்க்ஸ் சம்ஸ். 5.5ல எல்லாமே parabola தான். ஸோ parabola பற்றி நம்மளுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் தெரியணும். ஸோ வாட் இஸ் அ கம்ப்ளீட் டீட்டெயில் ஆஃப் அ parabola? ஒரு ஷேப்பாக பக்கா கிளாரிட்டியோட சொன்னால் அதே தான் மற்றவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டாடாமா? ஸோ மொத்தம் 4 டைப் இருக்கு. 4 டைப்புக்கும் 4 விதமான ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ எவ்ரி ஒன் கேன் யூ நோட் இட்? வாட் இஸ் தி ரைட் ஓப்பன்டு பேரபோலா ஈக்குவேஷன்? ரைட் ஓப்பன்டு பேரபோலா ஈக்குவேஷன் என்னடாமா? எஸ், ரைட் ஓப்பன்டு பேரபோலா ஈக்குவேஷன் how it is looks likes. எல்லாத்துக்கும் தெரியும்ல? ரைட் ஓப்பன். நான் இங்கே I will be writing in the side, ஓகேங்களா? ரைட் ஓப்பன்றப்போ y square is equal to 4ax. லெஃப்ட் ஓப்பன்றப்போ y square is equal to minus 4ax. And upside open which is equal to x square is equal to 4ay to minus 4ay. சரிடா பசங்களா? இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் applicable only when your vertex at origin. ஆரிஜின்ல vertex இருந்தா மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இல்லைனா எல்லாத்தையும் ஃபேக்டர்ஸா மாத்தி தான் எழுதணும். vertexோட ஃபேக்டருக்கு மாத்தி எழுதணும். ஸோ இப்போ உங்களோட vertex பாயிண்ட் பார்த்தீங்கன்னா h,k இருக்கு. இட் இஸ் நாட் ஆரிஜின், இட் இஸ் சம் அதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் எல்லாமே ஃபேக்டரா எழுதணும். எப்படி ஃபேக்டரா எழுதுவீங்க? எக்ஸ் இருக்க இடம்லாம் எக்ஸ் மைனஸ் ஹெச், இட் இஸ் அ ஃபேக்டர். ஓகே, இதோட ஃபேக்டர்னா y minus k. So normal x and y க்கு பதிலா you have to replace this factor and you have to write it. Right adama? அதை தாண்டி parabola-க்கு எல்லாமே certain things are very common. parabola-க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு focus, ஒரே ஒரு directrix. And you know what is the eccentricity of a parabola? parabola-க்கு eccentricity என்னன்னு தெரியுமாடாமா? Anyone knows what is the eccentricity of a parabola? It is a one mark question. நான் உங்களுக்கு லீக் பண்றேன். What is the eccentricity of a parabola? ellipse and hyperbola-க்கு நம்மளால சொல்ல முடியாது. But parabola-ஓட eccentricity, it has a very unique value. What is that? 1 ராமா. சரிங்களா? parabola-ஓட eccentricity value 1. அதனால தான் E-யை நம்ம இங்கே இன்க்ளூடே பண்ண மாட்டோம். ellipse and hyperbola-க்கு E இன்க்ளூட் ஆகுது பிகாஸ் அது ஒவ்வொரு எலிப்ஸுக்கும் ஒவ்வொரு eccentricity-யை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் எல்லா parabola-க்கும் eccentricity is 1. ஓகே, அடிக்கடி வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுதா?
Now you can hear me very clear na பசங்களா? இப்போ உங்களுக்கு clear-ஆ தானே கேக்குது? Yeah. Good everyone. சரி ஓகே. ஸோ அதை தாண்டி இன்னும் சில விஷயம் என்னடா பசங்களா, இன்னும் சில விஷயம் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி ஃபோக்கஸ் பாயிண்ட்? வேர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். வேர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வில் பி ஏ, ஆல்வேஸ் ஏ. ஓகேங்களா? வேர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் அண்ட் வேர்டெக்ஸ்க்கும் டைரக்ட்ரிக்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஏ தான். சரிங்களா? அண்ட் what is the length of the latest rectum? Length of latest rectum will be 4a. 4a for every shape. எல்லா ஷேப்புக்குமே 4a தான். ரைட்டடா பசங்களா? வர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ்க்கு a டிஸ்டன்ஸ், வர்டெக்ஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ்க்கு a டிஸ்டன்ஸ். அப்போ ஒரு பாராபோலாவை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரு மட்டும் தெரிஞ்சா போதுன்னா a ஓட வேல்யூ மட்டும் தெரிஞ்சா போதும். ரைட்டடா பசங்களா? யூ அக்ரி வித் மீ? ஒன்லி a வேல்யூ இஸ் நீடட் டு ஃபைண்ட் அ பாராபோலா. Okay, Dhamma. So you want me to teach your book back 1 marks? Yes. So adha namak half yearly time la revise pannalamada pasangla, so that will be useful for you. ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? எவ்ரிவன் சி, பாரபோலால இருந்து நம்மளுக்கு கிரியேட்டிவ் 2 மார்க்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் எவ்வளோ வாய்ப்பு இருந்தாலும் சரி, இதை தாண்டி நீ தெரிஞ்சுக்க போறது இல்லை. ஓகே, வார்டெக்ஸுக்கும் எஃப்க்கும் வந்துட்டு இட் வில் பி ஏ. ஸோ ஏ தான் நம்மளுக்கு முக்கியம். பாராபோலாவை பொறுத்த வரைக்கும் வெரி யூனிக் ஐட்டம் யாரு? ஏ. அந்த ஏவை நான் கண்டுபிடிச்சா போதும், எல்லா விஷயத்தையும் என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். Right, Adama? Find the length of the latest rectum of the parabola. So, length of latest rectum 4a நான் சொல்லிட்டேன். பட் அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே derive பண்ண போறோம். Right, Adama? இது என்னது? left opened parabola. Actually, latest rectumனா என்னன்னு கேட்டீங்கன்னா, it is a line. அது ஒரு லைன் இல்லைன்னா கார்டுன்னு சொல்லலாம். அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வழியா போகும். ஸோ ஐ நோ ஃபோக்கஸ் பாயிண்ட், I know this is vertex is 0,0. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும் ஏன்னு. ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வேரியபிளுக்கு ஒரு பாயிண்ட். சரியாடாமா? 2 வேரியபிள் இருக்குன்னா நீங்கள் 2 பாயிண்ட் கர்வில் கண்டுபிடிக்கணும். ஒரு வேரியபிளுக்கு ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ நான் இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாலே போதும். இந்த பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட்ல பாதி எக்ஸ் கோஆர்டினேட் எனக்கு தெரியும், ஸ்லீப்பிங் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும், ஸ்டாண்டிங் டிஸ்டன்ஸ் தான் தெரியாது. ஸோ தட் இஸ் y. சரிங்களா? யூ நோ திஸ் பாயிண்ட் இஸ் ஆன் தி கர்வ். ஒரு பாயிண்ட் கர்வ் மேலே இருக்குனாலே நான் என்ன ப்ரொசீஜர் சொன்னேன்? அந்த பாயிண்ட் அந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ இவங்க அந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ y square is equal to 4ax, it will be satisfied. So y square is equal to 4a into a. So it is 4a square. அப்போ y ஓட வேல்யூ என்னடாமா? 2a. பிளஸ் ஆர் மைனஸ் வரும் தான், பட் ஐ எம் டேக்கிங் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். எனக்கு அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஸோ ஒய்க்கு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 2a மட்டும்தான். ரைட் அடாமா? லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம்னா என்னது? முழுசா. ஸோ நான் பாதி டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஐ நீட் அனதர் ஹாஃப். ஸோ மொத்தமாக லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னன்னு கேட்டாங்கன்னா 2a + 2a which is 4a. எனி டவுட்? 3 லைன் தான். 3 லைன் நம்மளுக்கு தெரியாதா? யாரா பசங்களா? ஆன்சர் ஆல்ரெடி உனக்கு தெரியும். அந்த ஆன்சரை கொண்டு வரைக்கிறது சர்டன் ட்ரிக்ஸ், அவ்வளோதான். ஸோ இது வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க. வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல நான் சொல்றதுலாம் ஹிண்டா எழுதி வைங்கடா பசங்களா, சரியா? ஒரு வேரியபிள் கண்டுபிடிக்க we need only 1 பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஹிண்ட்ஸ். அப்போதான் நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணோம், எப்போ ப்ரொசீட் பண்ணோம் நம்மளுக்கு தெரியும். ரைட்? இப்போ ரெண்டு பாயிண்ட் ரெண்டு வேரியபிள் கண்டுபிடிக்கணும். வாட் யூ நீட்? யூ நீட் 2 பாயிண்ட்ஸ். அப்போ தான் 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், கேன்சல் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். சரியாடா பசங்களா? யூனிக் வேல்யூ வேணும்னா எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கோ அவ்வளோ ஈக்குவேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். தென் ஸோ ஃபைண்ட் தி வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் அ லேட்டஸ்ட் ரெக்டம். ஓகேடா பசங்களா? இனிமே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர், உங்கள் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தெரியுமா? You all know what is completing square. So completing squareக்கு நம்மளுக்கு என்ன சொல்றது, டைமே ஆகக்கூடாது. அதெல்லாம் வேக வேகமாக போடணும். ரைட்டாடாமா? எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? டயக்ராமிக்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அதை எடுத்து எழுதுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மற்றபடி வேற எதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. லீஸ்ட் டைம் தான் எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். சரியாடா பசங்க? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூ ஆர் ஸ்டடிங் ஃப்ரம் 10th 11th and 12th யூஸ் பண்றோம். அப்போ அதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகக்கூடாது. லாஜிக் என்னது? உங்ககிட்ட a ஸ்கொயர் இருக்கும்.
ஓகேவா? யூ வில் பி ஹேவிங் 2ab. உங்ககிட்ட a ஸ்கொயர் 2ab இருப்பாங்க. இந்த 2 டேர்ம் இருக்கும். இந்த 2 டேர்ம் வச்சு இந்த மூணாவதா வர அந்த b ஸ்கொயரை நீங்க கண்டுபிடிக்கணும். தட்ஸ் இட். லாஜிக் என்னது? அந்த b ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். அந்த b எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த டேர்மை 2ஆல டிவைட் பண்ணா b கிடைப்பாங்க. ஓகே, when you are dividing by this 2 and x, 2வும் xும் கேன்சல் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் மீதி இருக்கிறவங்க தான் நம்மளோட b. கரெக்டாடாமா? ஸோ அந்த பியை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணுறது நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ப்ளஸ் பி ஸ்கொயர் நாமளாக ஆட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் பி ஸ்கொயரையும் நாமளாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ எவ்ரி திங் ஷுட் பி வெரி பேலன்ஸ்ட். சரியாடா பசங்களா? ஸோ இதை பார்த்தோன்னே யூ ஹேவ் டு டூ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x which is equal to 1 plus 5y. ஸோ வாட் இஸ் யுவர் பி ஸ்கொயர்? தட்ஸ் தி ஒன்லி ஃபேக்டர் நீங்கள் பார்க்கறது. உங்ககிட்ட a ஸ்கொயர் இருக்கு, 2ab இருக்கு. வாட் இஸ் யுவர் பி ஸ்கொயர்? x ஸ்கொயர் மைனஸ் 4x டாமா. வாட் இஸ் யுவர் பி ஸ்கொயர்? யோசிங்க பட் சீக்கிரமா ஆன்சர் சொல்லுங்க. 4ஆ? ஓகே, b ஓட வேல்யூ 2, அப்போ b ஸ்கொயரோட வேல்யூ 4. காட் இட் எவ்ரிவன்? எஸ், சூப்பர்டா பசங்களா. ஸோ b is 2. குட் ராமா. ஸோ என்ன பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 அண்ட் மைனஸ் 4 நானா ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு தேவை ப்ளஸ் தான், ஏன்னா பி ஸ்கொயர் ப்ளஸில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மைனஸ் அந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. ஸோ இதை வந்து எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 5y. when you take 5 as common, y plus 1 என்ற ஆன்சர் நம்மளுக்கு இருக்கும். ரைட் அடாமா? வாட் இஸ் யோர் vertex? ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனா? வெதர் இட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுனா, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு ஒருத்தர் தான் இருப்பாங்க, ஃபேக்டரா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு டேர்ம்ஸா இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இட் இஸ் லுக்ஸ் இன் அ டேர்ம் ஃபார்மேட்ல இருக்காங்களா, இவங்களோட இவங்களோட ரூட், அதோட ரூட் அப்படியே சொல்லுங்க. எக்ஸ் மைனஸ் 2 ஃபேக்டர்னா எக்ஸோட வேல்யூ என்னது 2, ஒய் பிளஸ் 1 ஃபேக்டர்னா ஒய்யோட வேல்யூ என்னது 1. சரிங்களா? ஸோ அப்போ vertex என்னது 2, -1. This is your vertex. What about your focus? ஃபோக்கஸ்க்கு யாருடாமே வேணும்? ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ வேணும். நான் சொன்னேன்ல, ஒரு பேரபோலாவை பொறுத்த வரைக்கும் ஏவோட வேல்யூ வெரி மஸ்ட் நோன். ஸோ உனக்கு 4a இருக்க வேண்டிய இடத்துல 4a இருக்க வேண்டிய இடத்துல ஐ எம் ஹேவிங் 5. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னது 5/4. சரியாடாமா? ஸோ இப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு நான் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு என்ன பேரபோலா? ஸோ இது நல்லா ஒத்து பார்த்து சொல்லுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒரு இடத்துல இருக்காங்க, ஒய் ஒரு இடத்துல இருக்காங்க, எவ்ரி திங் இஸ் இன் பாசிட்டிவ். ஸோ இட் மீன்ஸ் அப்வர்ட் பேரபோலா. இது என்ன பேரபோலா? அப்வர்ட் பேரபோலா. நம்மளுக்கு ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் பாயிண்ட் எப்படி இருக்கு? 2, -1. ஸோ ஆல்மோஸ்ட் ஹியர். சரிங்களா? யா. ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும், எப்பவுமே மேலே தானே இருப்பான். ஸோ ஏங்கிற டிஸ்டன்ஸ் நான் சொன்னேன், வெர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஓகே, ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒன்லி ஸ்லீப்பிங் டிஸ்டன்ஸ் சேஞ்ச், ஸ்டாண்டிங் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸ்லீப்பிங் டிஸ்டன்ஸ் காமனாக தான். ஸோ ஒய் ஆக்சிஸ் இங்கே பாருடாமா, மேலே கீழே ஒரு பாயிண்ட், ஒரே லைனில் ஒரு பாயிண்ட் மேலே கீழே மூவ் ஆச்சு அப்படின்னா அதோட ஒய் கோஆர்டினேட் மட்டும்தான் சேஞ்ச் ஆவாங்க, எக்ஸ் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. இதுவே ஒரு ஸ்லீப்பிங் லைன் மேலே ஒரு பாயிண்ட் இப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட் தான் சேஞ்ச் ஆவாங்க, ஒய் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் 2, -1. அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யுவர் எக்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட். No, your y will be constant. Your x will be constant. அப்போ அந்த y வேல்யூ மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். ஸோ -1க்கும் 5/4 டிஸ்டன்ஸ் மேலே இருப்பாங்க, இட் வில் பி அப். மேலே -1க்கும் மேலே இருக்காங்கன்னா இட் வில் பி பாசிட்டிவ். ஸோ -1 + 5/4. ஸோ when you take LCM you will be having 1/4. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னடாமா? இட் இஸ் 2, 1/4. ஓகேவாடா பசங்களா? வாட் அபவுட் யுவர் டைரக்ட்ரிக்ஸ்? உங்களோட டைரக்ட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்?
கீழே கீழே 5/4 டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. ஸோ y இஸ் ஈக்குவல் டு -1 - 5/4. So y is equal to -9/4 ன்னு வரும். When you take LCM, 4y is equal to -9. That is your directrix. And what about the length of latest rectum? 4a, which is 5. Length of latest rectum is 5 units. Any doubt, Rama? ஏதாவது டவுட் இருக்குங்களா? Any doubt so far? ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் வேணால் என் கூட சேர்ந்து கூட சொல்லலாம். ஓகேவா? ஒரு ஸ்டாண்டிங் லைனில் தான் ஒரு பாயிண்ட், இஃப் இட் இஸ் மூவிங் அப் அண்ட் டவுன், ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலேயும் கீழேயும் மூவ் ஆகுது. சரிடாமா, அகெயின் டைரக்ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லட்டுமா? ஓகே, ஏன் விகாஷ்னி டைரக்ட்ரிக்ஸ்னா என்னடாமா? ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து கீழே, ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து கீழே ஏ டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து 2, -1. இவனுக்கும் இவனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5/4. தட் இஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன். டைரக்ட்ரிக்ஸ் வில் பி a ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங் லைன்னா y இஸ் ஈக்குவல் டு, ஸ்டாண்டிங் லைன்னா x இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ y இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். இந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால் போதும், அதில் வழியாக போகிற ஒரு லைன், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் -1, -5/4. ஏன்னா கீழே இருக்குது. டவுன் அந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குன்னா மைனஸ் பண்ணாதான் அந்த பாயிண்ட் கிடைக்கும், மேலே இருக்குன்னா ப்ளஸ் பண்ணாதான் அந்த பாயிண்ட் கிடைக்கும். இதுவே ஒரு பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்குன்னா ப்ளஸ் பண்ணாதான் கிடைக்கும், லெஃப்ட் சைடு இருக்குன்னா மைனஸ் பண்ணாதான் கிடைக்கும். சரியாடாமா? ஸோ யூ ஹேவ் டு மைனஸ் திஸ் ஒன். -1 -5/4. So when you take LCM, it will be -9/4. Now clear everyone? இப்போ clear ஆடாமா? சரிங்களா? ஸ்லீப்பிங் லைன்னா y is equal to c, ஸ்டாண்டிங் லைன்னா x is equal to c. ஸோ அப்போ உங்கள் y கோஆர்டினேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும், x தேவையில்லை, y மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும். Got it பசங்களா? டன். நெக்ஸ்ட் போலாமா? I hope you all do it. Yes. Find the equation of the parabola in each of the cases. So first என்ன பண்ணுங்க, எல்லாருமே இந்த பாயிண்ட்டை plot பண்ணுங்க. Everyone plot this point. இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணிடுவோம், அப்போதான் ஒரு ஐடியாலஜி நம்மளுக்கே கிடைக்கும். பார்த்தோன்னே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியிற அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வளரல. யாடாமா? ஸோ 4,8. 4,8னா 4 இங்கே இருக்கும், 8 இங்கே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் எங்கே இருப்பாங்க? இஸ் ஆல்மோஸ்ட் ஹியர். அண்ட் 4,-8னா அதே லைனில் கீழே இருக்கிறான், அதே லைனில் கீழே இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் பேரபோலா. அண்ட் இதுதான் உன்னோட லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ ஃபோக்கஸ் என்ன? தென் வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? அவனுக்கும் சென்டரில் இருக்கிறது தான் ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக இருப்பாங்க. கரெக்டாடாமா? ஏன்னா அதுதான் ரொம்ப மையப்பகுதியாக இருக்கிறது தான் ஃபோக்கஸ். அந்த லைனோட மையப்பகுதியில் இருக்கிறவங்க தான் ஃபோக்கஸ். ஸோ வாட் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ்? ஃபோக்கஸ்க்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கனாலே போதும். வாட் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஒன்? இதை வச்சு நம்மளுக்கு ரைட் ஓப்பன் லாஜிக் தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் யர் ஃபோக்கஸ் பாயிண்ட் ராமா? ஃபைண்ட் த மிட் பாயிண்ட் ஃபார்முலா. 4 + 4 8/2 which is 4, -8 + 8 it will be 0. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னது? 4,0. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 4,0. ஸோ வாட் இஸ் ஏ? ஏ என்னடாமா? வார்டெக்ஸ்க்கும் இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஏ, தட் இஸ் 4. அப்போ ஏவோட வேல்யூ 4, அவ்வளோதான். A கண்டுபிடிச்சாச்சு. you know it is a right opened parabola. So y² is equal to 4 × 4 × x, which is 16x. அவ்வளோதான், finish it off. ஓகே வாடா பசங்க. ஸோ இதை வச்சு லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன், குவிஸ் கொஷின்ஸ் மாதிரி. யூ கேன் ஆன்சர் இட் ரைட்னா. எனக்கு அது லாஸ்ட்டாக ரிவிஷன் மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரியாடா பசங்களா? ஸோ அவ்வளோதான். ஒரு பேராபோலாவுக்கு நம்மளுக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். என்னடா ஒரு 5 மார்க்குக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தெரியணும். அண்ட் ஃபார் 2 marks வி ஷுட் நோ ஹவு டு ஃபைண்ட் அ ஒர்க் ஃபோக்கஸ். டைரக்ட்ரிக்ஸ்னா என்ன, லேட்டஸ்ட் ரெக்டம்னா என்ன, ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருப்பான், அதை வச்சு மற்றவனை கண்டுபிடிக்க சொல்லுவான். சிம்பிள். ஓகே, டோன்ட் காம்ப்ளிகேட் திங்ஸ் டாமா. இதை காம்ப்ளிகேட் மட்டும் பண்ணிக்காதீங்க. ரைட்?
ஸோ நான் இந்த ப்ரொசீஜரை உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன். எங்கே சொன்னேன்? சர்க்கிளில் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா டான்ஜென்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. வி ஹாவ் அ பாயிண்ட்னா என்ன பாயிண்ட் நம்ம கிட்ட இருக்கு? 1, -3. ஸோ அப்போ நான் சொல்கிற சப்ஸ்டியூஷன்ஸை பண்ணால் போதும். எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக x(x1)ன்னு போடணும். சரிங்களா? அண்ட் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? x + x1/2. ஓகேவாடாமா? ஒய்க்கு பதிலாக என்ன போடணும்? y + y1/2ன்னு போடணும். வாட் அபவுட் யுவர் 5, which is 5 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த x1 y1ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ், கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ். ஸோ x1ங்கிறது 1, y1ங்கிறது -3. சப்ஸ்டியூட் தேர். அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இட்ஸ் not -3, x ப்ளஸ் x + 2 இதை கன்சல்ட் பண்ணிங்கன்னா 3x + 3ன்னு கிடைக்கும். x + 1, ஸோ அதனால் சொல்கிறேன். அண்ட் இதை கன்சல்ட் பண்ணிங்கன்னா 2, திஸ் இஸ் x -3. So x -3, which means y -3. (4x + 3y - 4 = 0). ஓகே வாட பசங்களா, கதம் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ சாரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 2ஆல் தானே மல்டிபிள் பண்ணோம். சாரி I have to multiple with 2. So it is 2y and இது -3, -6. So it is 4x + 2y. ஹாண்டாமா? சரிங்களா? How -6? இது வந்து y -3 டாமா. When you substitute it, you will be having y -3. So 2 into -3, it is -6. 2 into y, it is 2y. And இங்க ஒரு டேர்ம் விட்டுட்ட பாருங்க. 3x + 3 நான் மிஸ் பண்ணிட்டேன். 3x + 3 நான் மிஸ் பண்ணிட்டேன். So it is 8. 8ல 2 போச்சுன்னா it is 2 = 0. When you divide it by 2, you will be having 2x + y + 1 = 0. இதுதான் நம்மளோட tangent equation. So this is our tangent equation. இது வந்து x + 1. So x + 1 நீங்க 3ஆல மல்டிபிள் பண்ணணும். ஓகே வாடா பசங்களா? ஸோ 2x + y + 1 = 0ங்கிறது டேஞ்சன்ட் லைன். இப்போ நார்மலுக்கு என்ன பண்ணணும்? நார்மலுக்கு டேஞ்சன்ட்டோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சு. நார்மலுக்கு என்ன பண்ணும்? இவங்களோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷனை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதை நீ எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸ்லோப் கண்டுபிடிச்சி பாயிண்ட் இருக்குது. ஸோ ஸ்லோப்பை மட்டும் கண்டுபிடிச்சி பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சி யூ கேன் யூஸ் ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா. அதை வச்சும் அந்த லைன் ஈக்குவேஷன் நீங்கள் எழுதலாம். இல்லைன்ற பட்சத்தில் ஸ்ட்ரெயிட்டாகவே பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் எழுத தெரியணும். ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் இட்? எஸ், கோஃபிஷியன்ட் சேஞ்ச். ஒருத்தருக்கு மட்டும் நெகட்டிவ் கோஃபிஷியன்ட் சேஞ்ச் ஆகும், இன்னொருத்தருக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணும். சரியாமா? ஸோ கோஃபிஷியன்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இட் வில் பி -x + 2y + k = 0. சரிடமா? இதுதான் உன்னோட நார்மல் ஈக்குவேஷன். இப்போ இந்த நார்மல் ஈக்குவேஷனில் நம்ம k கண்டுபிடிக்கணும். ரைட்? யா, x - 2y போட்டுக்கலாம். ரைட்? ஸோ 1, -3ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. So -1 -6 + k = 0. So k = நான் நடத்துறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா யாடா பசங்களா? ஓகேங்களா? எஸ். டன். ஸோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் யூர் ஈக்குவேஷன் ராமா? ஸோ இட் வில் பி -x + 2y. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஒரே நிமிஷம் தாம்மா. This is your equation ராப்பா. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்களா ஷிவனேஷ்? ஓகே, ஸோ இதை வந்து நான் அது ஒரு ஃபார்முலாவாக படிச்சுக்கோங்க. வாட் இஸ் அ ஃபார்முலானா ஃபார் ஃபைண்டிங் தி டேஞ்சன்ட் ஈக்குவேஷன். டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரை சேஞ்ச் இன்டு x(x1), எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் சேஞ்ச் இன்டு x(x1). இது ஒரு மாடலாலஜி, ஒரு மெத்தடாலஜி வச்சு தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் யோர் y ஸ்கொயர்? யோர் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு y(y1) நான் சேஞ்ச் பண்ணும்.
எக்ஸ் டேர்ம் எப்படி சேஞ்ச் பண்ணும்? எக்ஸ் ப்ளஸ் x1 by 2. whenever you're finding the tangent, இந்த டேர்முக்கு பதிலாக இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? yக்கு பதிலாக சேஞ்ச் இன்ட்டு y ப்ளஸ் y1 by 2. அவ்வளோதான். 4 டேர்ம் தான் உங்களுக்கு இருக்க போது. இந்த 4 டேர்முக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. டன்னா பசங்களா? எங்கெல்லாம் இது வருது? ஸோ ஃபார் எலிப்ஸ் ஆல்சோ யூ வில் பி டூயிங் திஸ். எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, யூ ஹாவ் அ பாயிண்ட் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே கரெக்ட் ஆன்சர் வரும். எலிப்ஸாக இருக்கட்டும், பேரபோலாவாக இருக்கட்டும், ஹைப்பர்போலா ஆர் சர்க்கிள், வாட் எவர், எல்லாத்துக்குமே இதே மெத்தடாலஜி தான். எஸ்டம்மா, மைனஸ் காமன் பண்ணாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரிடாம்மா? இதுக்கு மைனஸ் காமன் பண்ணணும்னா யூ கேன் டூ இட். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். மோஸ்ட்லி எக்ஸை வேணால் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ரைட்? ஓகே, ஞாபகம் இதை வந்து மெமரைஸ் பண்ண வேண்டாம். எக்ஸை நம்ம பாசிட்டிவாக வச்சே எழுதலாம். ஸோ தட் ஈக்குவேஷன் நம்ம உங்கள் புக்கில் கொடுத்த மாதிரியே வருவாங்க. எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கானோ அவனை பாசிட்டிவாக மாற்றி எழுதிக்கோங்க. யூ வில் பி ஹேவிங் யோர் கரெக்ட் ஆன்சர். ஆனால் ஈக்குவேஷன் எப்படி வேணால் எழுதலாண்டாமா. இப்படி எழுதுனா தான் மார்க்குன்னு இல்லை. இந்த ஸ்டெப்போட நீ விட்டனாலும் உனக்கு மார்க் கொடுக்கணும். தே வில் பி அசைன் டு மார்க். சரிங்களா? அதனால் ஸ்டெப்ஸை ஓவராக மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எக்ஸ் டேர்ம் வில் பி பாசிட்டிவ். அந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். கிளியராடாமா? எஸ். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் டு தி பாரபோலா பெர்பெண்டிகுலர் டு அனதர் திங். நம்ம டான்ஜென்ட் ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொடுத்துருக்க விஷயத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ ஒரு பெர்பெண்டிகுலர் பேரலல் அப்படின்னு பேசினாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரணும்? ஸ்லோப் தான் ஞாபகம் வரணும். சரியாடாமா? ஸோ டான்ஜென்ட்டோட ஸ்லோப், ஓகேங்களா, டான்ஜென்ட்டோட ஸ்லோப்பும் இந்த லைனோட ஸ்லோப்பும் பெர்பெண்டிகுலர்ஸ். டான்ஜென்ட் அண்ட் லைன் ஆர் பெர்பெண்டிகுலர்ஸ். ஸோ விச் மீன்ஸ் எப்போ ஸ்லோப் எப்படி இருக்கும்? Tangent slope into line slope will be equal to -1. ஏன்னா they are perpendicular. ரைட் ஆடாமா? ஸோ இவங்களோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி சொல்லுங்க. ஒரு லைன்லேருந்து ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவு டு யூ ஃபைண்ட் அ லைன்? எஸ், ஒரு லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்? m is equal to minus x coefficient by y coefficient. This is the formula. So it is -2 divided by 2. So -1. ஸோ இதோட வேல்யூ -1, -1 கேன்சல் ஆயிடுவாங்க. அப்போ டான்ஜென்ட்டோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 1. டான்ஜென்ட்டோட ஸ்லோப் என்னடாமா? 1. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் அ டான்ஜென்ட்னா ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் இஸ் mx plus c. ஸோ நம்மக்கிட்ட y is equal to mx plus cன்னு இருக்காங்க. ஓகே, mோட வேல்யூ தெரியும், cயோட வேல்யூ தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? ஸோ tangent கண்டிஷன்சி ஃபார் பாரபோலா நம்மளுக்கு தெரியும். சர்க்கிளுக்கு tangent கண்டிஷன்சி தெரியும்ல. வாட் இஸ் இட் ராமா? c² is equal to a² into 1 plus m². கண்டுபிடிச்சோம்ல. அந்த மாதிரி பாரபோலாக்கு ஒரு tangent கண்டிஷன்சி இருக்கு. c is equal to a by m. -1 and +1 அவங்கனால இல்லடாமா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? we don't need that things. ஓகேவா? we will do very directly. நம்ம டைரக்டா பண்ணிக்கலாம். சரியாடாமா? ஸோ இதுலேருந்து ஏவை மட்டும் கண்டுபிடிங்க. y² is equal to 16x. what is your a? சரியாடாமா? யா, a is equal to 4. ஸோ சியோட வேல்யூ நான் என்னன்னு சொன்னேன்? a by m. ஸோ 4 by -1. ஸோ c is equal to -4. அதை தூக்கி இங்கே போடுங்க, உங்களுக்கு டான்ஜென்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ரைட்டா? ஸோ y is equal to -x -4. ஸோ when you take x is common, minus inside எடுத்துட்டிங்கன்னா -y. ஸோ x plus y plus 4 is equal to 0 டாமா. Any doubt so far? ஏதாவது டவுட் இருக்குங்களா? This is our tangent equation. Everyone got this equation? x plus y plus 4 is equal to 0. இதுவும் சர்க்கிளும் ஒன்று. அங்கே சர்க்கிளில் நம்மளுக்கு வந்துட்டு y is equal to some 2x plus cன்னு கொடுத்துட்டு find the c வேல்யூன்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? டான்ஜென்ட்ஸோட கண்டிஷன்ஸை வச்சு தானே சியை கண்டுபிடிச்சோம். அதே ப்ரொசீஜர் அப்போ இங்கே பாராபோலோட டான்ஜென்ட் கண்டிஷன்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ c is equal to a by m. எல்லாத்தையும் இன்டர்லிங்க் பண்ணி படிங்கடாமா, உனக்கு வித்தியாசமா இருக்காது. சரியா? நீ தனித்தனியா பார்த்தனா யூ வில் பி டிஃப்ரெண்ட். என்னடா ஒவ்வொரு சமுக்கும் ஒவ்வொரு மெத்தடாலஜி யூஸ் பண்றோமே அப்படி இல்லை.
இது நீ ஆல்ரெடி சர்க்கிளில் பண்ண. அங்கே சர்க்கிள் கண்டிஜென்சி யூஸ் பண்ணிக்கோ, இங்கே பேரபோலா கண்டிஜென்சி யூஸ் பண்ணிக்கோ. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ரைட்டாடா பசங்களா? எஸ், மைனஸ் ஒய் தான். இங்கே இருக்க மைனஸ், இங்கே தான் மைனஸ் ஒய். ஸோ ஐம் டேக்கிங் மைனஸ் இஸ் காமன் அண்ட் ஐம் ஜஸ்ட் கட்டிங் ஆஃப். கேடாமா? ஏன்னா இங்கே எல்லாருமே மைனஸில் தான் இருக்கான். இவனும் இந்த சைடு வந்தால் மைனஸ். ஸோ இல்லைனா எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். எவ்ரி திங் டேக்ஸ் டு திஸ் சைட். ஸோ எவ்ரி திங் வில் பி பாசிட்டிவ். ஓகே, எஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான திங். பப்ளிக்லேயே 5th சாப்டரில் அதிகமாக கேட்ட கொஸ்டினில் இந்த ப்ரூஃப் சம்ஸ் இருக்குது. ப்ரூஃப் சம்லேயே ரொம்ப அதிகமாக கேட்ட கொஸ்டின்னா இதுதான், ஃபார் டிகேட்ஸ். இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா உங்களோட ஓல்ட் புக் சிலபஸ்லேருந்து இந்த கொஸ்டின் உங்களை ஃபாலோ பண்ணுது. ரைட்டா? அப்போ எவ்வளோ டேஞ்சரஸான கொஸ்டினாக இருக்குது. ஏடாமா, திஸ் 2 question is a very dangerous question. Prove that the point of intersection of the tangents at t,1 and t,2. ஸோ இது வந்து parametric form பற்றி பேசுறது. ஓகேங்களா? ஸோ parametric form of a parabola, parametric form of a circle, parametric form of an ellipse, parametric form of a hyperbola. இந்த 4 ஃபார்முலாவும் நம்ம ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். சரியாடாமா? ஓகே. ஸோ வாட் இஸ் தி point of intersection of the tangents at t? So tangent at t,1, tangent equation. யார் வேணும் நம்மளுக்கு? tangent equation வேணும். So what is tangent equation formula? parametric form வச்சு tangent equation என்னன்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஒருவேளை எனக்கு ஃபார்முலா மறந்துருச்சு, ஓகேவா மேம்? எனக்கு டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் எனக்கு மறந்துருச்சு. ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதில் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஷுட் நோ தி பாயிண்ட்ஸ் டாமா. என்ன வந்து ஃபார்முலா சொல்லுங்க. எஸ், நோ தி பாயிண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. parametric form of a parabola, it is at square, 2at. இதுதான் பேரபோலாவோட parametric form. அண்ட் எலிப்ஸோட parametric form பார்த்தீங்கன்னா a secant theta, a cos theta, b sin theta. And for hyperbola, a secant theta, b tan theta. இதுதான் parametric form. சரிங்களா? ஸோ மேம், ஈக்குவேஷன் ஆஃப் அ டேஞ்சன்ட் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு. ஐ ஹாவ் தி ஈக்குவேஷன் for y square is equal to 4ax. ஸோ நான் சொன்ன அதே பிரின்சிபிலிட்டி தான். y ஸ்கொயருக்கு பதில் என்ன பண்ணணும்? y1 4a into x plus x1 by 2. ஸோ இது கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ y1, திஸ் இஸ் யோர் y1. ஸோ 2aty is equal to 2a into x plus at square. ஸோ என்ன ஆகுண்டாமா? இந்த 2a கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ yt is equal to x plus at square. 8th சம் நான் டீச் பண்ணவா? ஓகே அபிநயா. ஸோ வாட் இஸ் எ டான்ஜென்ட் ஈக்குவேஷன்றாமா? உங்களோட டான்ஜென்ட் ஈக்குவேஷன் yt plus x at square. அதுதான் ஈக்குவேஷன். ரைட்? ஃபார்முலா தெரியலனாலும் ஃபார்முலா நீ அந்த நிமிஷத்தில் டிரைவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, வாட் இஸ் இட் ராமா? 8th கொஸ்டினா? 8th சம் பின்னாடி தானே வருது அபிநயா, நான் டீச் பண்ணுறேன். சரியா? 7க்கு அப்புறம் தானே 8 வரும். ஓகே, ஸோ வாட் இஸ் த டான்ஜென்ட் ஈக்குவேஷன் ஃபார்முலா? yt is equal to x plus at square. ஸோ இப்போ t1 at t1ங்கிற இடத்துல என் டான்ஜென்ட் எப்படி இருக்கும்? yt1 x plus at1 square. ஓகேங்களா? at t2ங்கிற இடத்துல ரைட்டாடாமா? ஸோ yt2 x plus at2 square. இது ரெண்டு பேத்துக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இது ஒரு லைன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இட் இஸ் ஒன் லைன், அவ்வளோதான். இது என்னது? இதுவும் ஒரு லைன். ஒரு லைனை சால்வ் பண்ணதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், யூ ஜஸ்ட் சால்வ் தெம். ரெண்டு பேர்த்தோட எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாமா? வென் யூ யூஸ் ஸ்ட்ரெயிட் கேன்சலேஷன், ஸ்ட்ரெயிட்டாக சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணிங்கனாலே எக்ஸும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ ஒய் காமனாக இருக்கா? ஸோ y t1 minus t2, a காமனாக இருக்கு. t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? யூஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. t1 plus t2, எஸ். நெக்ஸ்ட் t1 மைனஸ் t2 என்ன ஆகும்? t1 t2 கேன்சல் ஆயிடும். ஸோ ஏவோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. ஸோ y is equal to a into t1 plus t2. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
y coordinate கண்டுபிடிச்சாச்சு. Now find your x coordinate. How do you find your x coordinate? இதை தூக்கி line equationல substitute பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? So yt1 at1 plus at2 plus at1 square. Sorry, this is x. இங்கே தான் substitute பண்ணும். So at1 square plus at1 t2 is equal to x plus at1 square. So இது cancel ஆயிரும். So x is equal to at1 t2. x coordinate கண்டுபிடிச்சிட்டிங்க, y coordinate கண்டுபிடிச்சிட்டிங்க. Thank you so much, பசங்களா. ஸோ இது எல்லாமே உங்களோட ஹெல்ப்பால் தான் ஆகும். ஓகேவா? ஸோ எவ்ரிவன், இஃப் யூ லைக் தி செக்ஷன், மேம் சூப்பராக சொல்லி தராங்க அப்படின்னா வி ஆல்சோ நீட் அன் என்கரேஜ்மெண்ட். கரெக்டாக உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறோம்ல, சம்டைம்ஸ் டீச்சர்ஸ் வில் பி ஆல்சோ டீமோட்டிவேட். என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் பசங்களுக்கு ரீச்சே ஆக மாட்டேது. நிறைய பேர் நாங்கள் போட்ட வீடியோஸே வந்து நீங்கள் போட்டிங்களா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பான். அப்போல்லாம் மனசில் ஏதோ பல்லு நோதி வெடிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால் ரீச்சே ஆக மாட்டேது அப்படின்னு. ஸோ இஃப் யூ லைக் தி வீடியோ, ப்ளீஸ் ரீச் இட் வித் சம் அதர்ஸ் மெம்பர்ஸ். ஸோ இது அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் அவங்களோட லைஃப்பில் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஏதாவது ஒன்று இருக்கும் நிச்சயமாக. யாடாமா? ஸோ at1 t2 a into t1 plus t2. திஸ் ஆல் தி திங்ஸ் வந்துடுச்சா? உங்களுக்கு கிடைச்சிருச்சா? ஸோ இதை பாயிண்டாக எழுதுனீங்கன்னா x, y தானே எழுதுவீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் t1, t2. x, y, that is the point. Everyone got it? ஏதாவது டவுட்ஸ் இருக்காடாமா? எனி டவுட் so far? நெக்ஸ்ட் போலாமா? 5th சாப்டரில் ஓகே, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கொஷின் பேப்பர் மேக் பண்ணுறாங்கிறதால நான் சொல்கிறேன். ஃப்ரம் 4th சாப்டர், ஃப்ரம் 4th எக்ஸைஸ், 4th எக்ஸைஸ்லேருந்து ஒரு விஷயம் வருதுன்னு நிச்சயமாக அப்படின்னா பேரபோலா ரிலேட்டட் தான் வருவான். ஃப்ரம் 4th எக்ஸைஸில் மேக்ஸிமம் வந்து பேரபோலா ரிலேட்டட் சம்ஸ் நம்மளுக்கு அதிகமாக கேட்பாங்க. ஓகேவா? ஃப்ரம் 5th எக்ஸைஸ்லேருந்து பேரபோலா வச்சு கேட்பாங்க. ஆனால் 2nd எக்ஸைஸில் 5 மார்க் வந்துருச்சுன்னா நிச்சயமாக அது எலிப்ஸாவோ ஹைப்பர்போலாவோ இருப்பாங்க. ஓகேவாடாமா? ஸோ எந்த எக்ஸசைஸுக்கு எந்த ஷேப்புக்கு நம்ம வந்து பர்டிகுலாரிட்டி கொடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஃப்ரம் 2nd எக்ஸசைஸ் இஃப் தே ஆஸ்க் 5 மார்க், நிச்சயமாக அது எலிப்ஸாக இருக்கும், இல்லைனா ஹைப்பர்போலாவாக இருக்கும். ஓகே, ஏன்னா அதுதான் பெரிய 5 மார்க். அதில் தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட் பண்ணும், அதனால அவன் அதில் தான் கை வைப்பாங்க. சரியா? இதுவே 5th எக்ஸசைஸ்னால் பேரபோலா தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் அவன் கேட்டாகணும். ஓகேவாடாமா? 4th எக்ஸசைஸ் மீன்ஸ் பேரபோலா. ஸோ எக்ஸசைஸ் வைஸுக்கு என்ன ஷேப்புன்னு உனக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், அதை ஏற்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இஃப் தி நார்மல் அட் தி பாயிண்ட் t1 ஆன் தி பேரபோலா y² is equal to 4ax. ஸோ தேர் ஆஸ்கிங் அபவுட் நார்மல். நார்மல்னா என்னது? டான்ஜென்ட்டுக்கு ஆப்போசிட் லைன். ஸோ இப்போ தான் டான்ஜென்ட் ஈக்குவேஷன் படிச்சிங்க, அதுக்கு பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிங்கனாலே நார்மல் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஹவ் டு யூ ஃபைண்ட் தி பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன்? ஸோ இட் இஸ் yt minus x equal to at square. இதுதான் உங்களோட tangent equation. So how do your normal equation looks like? So t இங்க வந்துரும், 1 இங்க வந்துரும். So xt plus y is equal to k. இந்த k க்கு பதிலா you have to substitute that point at square, 2at. So substitute பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? at cube plus y ஓட வேல்யூ வந்து 2at. ஸோ கேக்கு பதிலாக அதை நீங்கள் போடணும். ஸோ xt plus y at cube plus 2at. திஸ் இஸ் யுவர் நார்மல் ஈக்குவேஷன். இதுதான் உங்களோட நார்மல் ஈக்குவேஷன். ரைட் ஆடாமா? ஸோ y plus xt is equal to at cube plus 2at. திஸ் இஸ் ஆர் நார்மல் ஈக்குவேஷன் அட் t1. t1ங்கிற இடத்துல நார்மல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ x plus சண்டே அதை மேரதான் வச்சுக்கலாமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஐ திங்க் யூ வில் பி ஹேவிங் ஃபிசிக்ஸ் கிளாஸ் தாமா. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் போர்ஷன்ஸ் இன்னும் நிறையா முடிக்கலன்னு யாழ் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ திங்க் ஹீ வில் பி டேக்கிங் ஆஃப். ரைட்டா பசங்களா? ஸோ அதனால தான் நான் வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லாமே உனக்கு கவர் பண்ணுறேன். சரியா? வீக்கெண்ட்ஸ் வந்து எல்லாமாவும் உனக்கு டெய்லியுமே கிளாஸ் இருக்குல்ல, பட் ஐ எம் டூயிங்னா. ஸோ அதனால சண்டேவும் உன்னை பாடாப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்லைடாம்மா. ஓகே, யூ ஷுட் ஹாவ் சம் பிரேக் ஃப்ரம் மேக்ஸே டெய்லி பார்த்தா பைத்தியம் பிடிச்சிடும். ஓகே, ஹாவ் சம் மினிமல் பிரேக்.
ஒவ்வொரு விஷயத்துலேருந்து பிரேக் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஞாபகம் வரும். இல்லைனா வராது. ரைட்? ஸோ y is equal to xt1 a_t1 plus 2 a_t1. ரைட் ஆடாமா? ஸோ இப்போ என்ன பண்ணும்? இதுதான் என்னோட நார்மல். இவங்க பார்த்தீங்கன்னா அகெயின் இட் மீட்டிங் T2. ஆனால் T2ல நார்மல் இல்லை, மீட் தான் பண்ணுதுன்றாங்க. இந்த ஒரு லைன் T2-வை மீட் பண்ணுது. ஸோ வாட் ஹேப்பன்? ஸோ T2 பாயிண்ட்டை எப்படி எழுதுவீங்க? பாயிண்டாக எழுதுங்க. T2-வை பாயிண்டாக எழுதணும். எப்படி எழுதணும்? a_t2 2a_t2. இந்த பாயிண்ட் இஸ் ஆன் தி கர்வ். வாட்டர் ட்ரிங்க் பண்ணலாமா? சரி, ஓகே, we will be drinking water. In the curve again meet some point. So this point is also on the curve. ஒரு பாயிண்ட் ஒரு கர்வ் மேல இருக்குன்னா என்ன ப்ரொசீஜர் நான் சொன்னேன்? யாடாமா? ஒரு பாயிண்ட் ஒரு கர்வ் மேல இருக்கு. What is the procedure? What will be your procedure? ஓய், இன்னும் எல்லாரும் காணாம போயிட்டீங்களா? வாட் இஸ் அ பாயிண்ட்? ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கர்வ் மேலே இருக்குன்னா வாட் இஸ் தி ப்ரொசீஜர்டாமா? மறந்து போச்சு. யா, substitute. Yes, you can directly substitute it. Okay, so yeah, substitute it here. So 2a_t2 plus x-க்கு பதிலா a_t2 t1 which is equal to a_t1 plus 2a_t1. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2a இந்த சைடு எடுத்துக்கோங்க, இவனை இந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 2a காமனாக எடுத்தீங்கன்னா t2 minus t1. அண்ட் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து when you take a_t1 as common, a_t1 as common, t1 square minus t2 square. So you can expand this. t1 minus t2, t1 plus t2. நம்மளுக்கு இங்கே t2 minus t1 இருக்கு. ஸோ டேக் மைனஸ் இஸ் காமன். ரைட் ஆடாமா? ஸோ வாட் ஹேப்பன்? இவனும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஏவும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ யார் இந்த t1 இந்த சைட் வந்துட்டாங்க. மைனஸ் t1 by t2, t1 plus t2. ஓகே வாடாமா? ஸோ வாட் ஹேப்பன்றாப்பா? நெக்ஸ்ட் என்னது? நம்மக்கிட்ட t2 தானே கேட்டிருக்காங்க. யா, ஸோ இங்கே இருக்க t1 இங்கே போச்சுன்னா மைனஸ் t1 minus 2 by t1 is equal to t2. when you take minus is common, t1 plus 2 by t1 which is equal to t2. அவ்வளோதான், ப்ரூஃப் பண்ணியாச்சு. எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்காடாமா? இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஜஸ்ட் லெட் மீ நோ. நான் ரைட்? ஓகே மேம், 1 செகண்ட் டீச் பண்ணுங்க. எஸ்டா பசங்க? சரி, ஓகே. இதோட கதை என்னன்னு நான் சொல்லிடுறேன். நான் ஸ்டெப்ஸ்லாம் மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். அந்த கொஷின் உங்களுக்கு புரியாததுக்கு ரீசன் என்ன, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஒரு பேரபோலா T2ன்ற இடத்துல, இட் இஸ் T2 ரைட்? T2ன்ற இடத்துல ஒரு நார்மல் ஈக்குவேஷன். நார்மல்னா என்னடாமா? டான்ஜென்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக போகிற ஒரு லைன். ஓகே, இப்போ இந்த லைன் என்ன பண்ணுது? அகெயின் இந்த கர்வை டச் பண்ணுதா? அந்த இடம் வந்து T2. T1ல ஃபார்ம் ஆன நார்மல் ஈக்குவேஷன் அகெயின் அந்த கர்வை T2ல மீட் பண்ணுது. சரியாடாமா? ஸோ இந்த நார்மல் ஈக்குவேஷன்ல இந்த T2 பாயிண்ட் இருக்கு. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நார்மல் ஈக்குவேஷனை T1 கண்டுபிடிச்சி எழுதுங்க. அப்புறம் அதில் T2 பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபார்மேஷன் வந்துடும். சரியாடாமா? திஸ் இஸ் நார்மல் ஈக்குவேஷன் அட் T1 அண்ட் திஸ் இஸ் T2 பாயிண்ட். இதுதான் T2 பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்டை அந்த நார்மல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். 2 ஸ்டெப். அந்த 2 ஸ்டெப் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். சரியாடாமா? நார்மல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியணும், அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு தான் பேராமெட்ரிக் ஃபார்ம் இஸ் வெரி மச் நீடட். நான் ஓகேவாடாமா? இல்லடாப்பா, ஆப்பில் 9.9 நான் இன்னும் டீச் பண்ணல. ஓய், 9.9 நான் வந்து பாதி டீச் பண்ணேன், வால்யூம் டீச் பண்ண ட்ரை பண்ணேன்.
ஒரு 2 சம்ஸ் என்னமோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இட் இஸ் டைம் அப். ஸோ அதனால நான் முடிச்சிட்டேம்மா. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் இட் இஸ் ஆல் யூஸ்ட் இன் யோர் சோலார் ஐஸ், உங்களோட ஆண்டனா சிஸ்டம். சரிங்களா? ரேடியேஷன்ஸ், மெயின்லி ரேடியேஷன்ஸ் வச்சு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துலேயுமே இது யூஸ் ஆகும். எவ்ரிதிங், இது எல்லாமே அங்கே யூஸ் ஆகும். சரியா? எங்கெல்லாம் யூஸ் ஆகும்? ஆண்டனா சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, மிரர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சோலார் எக்யூப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. சேட்டலைட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. சேட்டலைட்ஸ் ஆல்சோ ஷேப்டு லைக் அ கர்வ், ஒரு பேரபோலா மாதிரி தான் கர்வ் பண்ணுவாங்க. 9.9 நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன்டா ஜானா. சரிங்களா? எஸ், யூடியூப்பில் ஃபுல்லாக டீச் பண்ணியிருக்கேன். யூ கேன் சி தட். ஓகேடா பசங்களா? 5.5 மட்டும் 1 ஹார்ஸுக்கு நான் மொத்தமாக வேற ஒரு 1 ஹார் டைம் எடுத்து நான் அகைன் டீச் பண்ணிடுறேன். ஸோ ஐ ஹாவ் டைம். ஸோ நம்ம எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, 5.5 மட்டும் நான் உங்களுக்கு தனியாக ரிவைஸ் பண்ணிடுறேன். சரியாடாமா? எஸ்டா பசங்களா? ஸோ கேன் வி ஸ்டார்ட் ஃபார் திஸ்? ஃபார் தி எலிப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எலிப்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு. ஃபைண்ட் தி சென்டர், வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். ரைட்டா பசங்களா? ஆல்சோ ப்ரூவ் தட் தி லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் 2. லேட்டஸ்ட் ரெக்டம் நம்மளுக்கு 2ன்னு காட்ட சொல்றாங்க. சரிங்களா? ஹவு டு வி ப்ரூவ் திஸ்? இது எப்படிமா ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரூவிங் தான். completing square. Okay, what is the procedure? It is a completing square procedure. சரிடா பசங்க. ஸோ பாரபோலாக்கு எத்தனை விஷயம் வேணும்னு சொன்னேன், ஹைப்பர்போலாக்கு யார் யார் வேணும்னு சொல்றேன். ஒரு ஹைப்பர்போலாவா இருக்கட்டும், எலிப்ஸா இருக்கட்டும், 3 விஷயத்தை கண்டுபிடிக்கணும். எந்த 3 விஷயத்தை கண்டுபிடிக்கணும்? ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஏஇ கண்டுபிடிக்கணும். இந்த 3 இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏ வந்து யாருக்கு வந்து ஃபேக்டரா இருப்பாங்க? ஏ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வார்டெக்ஸுக்கு ஃபேக்டரா இருப்பாங்க. ஓகே, ஏஇ பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ஏ பை இ கண்டுபிடிக்கணும் ஃபார் டைரக்ட்ரிக்ஸ். அச்சோ சரி, ஏன் ஜனா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா பையனா. நான் 11மே இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ 12 and 11 ஐ ஹவ் கம்ப்ளீட்டட். அதை நான் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ தட் 9 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரியாடாமா? ஓகே, டோன்ட் வெரி. நான் 9 இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அண்ட் ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் சூன் வித்தின் Thursday நாங்களுக்கு எழுதி நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுறேன். சரிங்களாடாமா? 9th சாப்டர் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சம்ஸுமே நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது நான் எனக்கு ஈஸி தான் எழுதுறது. ஐ வில் பி டூ தட். ஓகே எவ்ரிவன்? ஸோ ஏ பை பசங்களை புரியுதா? ஒரு எலிப்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹைப்பர்போலாவாக இருக்கட்டும், இந்த 4 விஷயத்தை நீ கண்டுபிடிச்சின்னா போதும், ஒரு கம்ப்ளீட் டயக்ராம் ஃபார்ம் பண்ண. சரிங்களா? ஏ பி வேணும் நம்மளுக்கு. முடிக்க அனுப்பவா? ஓகே, ஏஇ அண்ட் ஏ பை இ. காட் இட் பசங்களா? இந்த 4 விஷயம் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஒன் கிளியர்? டே ஒரு எஸ் ஆர் நோ போட்டிருக்கு என்னடாமா உனக்கு? ஓகேவா? அப்போதானே எனக்கும் தெரியும் உங்களுக்கு புரியுதா புரிய வரலையா அப்படின்றது எல்லாமே. எஸ், ஓகே. ஸோ ஃபைன். ஒரு எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்மேட் இருக்காங்க, 2 டைப் இருக்காங்க. பாரபோலா 4, எலிப்ஸ் 2. சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. And this is x square by b square, y square by a square is equal to 1. சரி மேம், இது எப்படி கண்டுபிடிக்கிறது? How to find it is type 1, type 2? அது எனக்கு நிறைய டவுட் இருக்கு. ஒரு ஈக்குவேஷனை இது டைப் 1 டைப் 2 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பை யூசிங் டினாமினேட்டர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? பெரிய நம்பர் எங்க இருக்கானோ அதை வச்சு, இருக்கிறதுலே பெருசு ஏ தான். ஓகேவா? ஏ வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் பி. அந்த மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும். ஏ வந்து கிரேட்டர் தென் பியா எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ எக்ஸுக்கு கீழே பெரிய நம்பர் இருந்தால் அது டைப் 1, ஒய்க்கு கீழே பெரிய நம்பர் இருந்தால் அது டைப் 2. ஓகேவா? டைப் 1 டைப் 2 இப்படி கண்டுபிடிச்சாலே போதும். ரைட் ஆடாமா? அண்ட் எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆரிஜினாக இருக்கணும். ஓகேங்களா? அதோட சென்டர் ஆரிஜினாக இருந்தால் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். சென்டர் ஆரிஜினாக இல்லைன்னா அவங்களோட ஃபேக்டரை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். ஓகேவாடாமா? ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு? சென்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. பாரபோலா எல்லாமே வெர்டெக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சா? இது வந்து சென்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ரைட்டாடாப்பா? வெர்டெக்ஸ்னா என்ன? வாட் இஸ் வெர்டெக்ஸ் மீன்ஸ்? இதுதான் சென்டர். இந்த சென்டர்ல இருந்து கர்வ் மேல இருக்கவங்க, கர்வ் மேல இருக்கிறவங்க தான் வெர்டெக்ஸ். ஓகே, கர்வ் மேல இருக்கிறவங்க தான் வெர்டெக்ஸ். தட் இஸ் யுவர் வெர்டெக்ஸ்.
சரியாடாமா? சென்டருக்கும் வேர்டெக்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் ஏ, யுவர் செமி மேஜர் ஆக்சிஸ். அது என்னன்னு சொல்லுவாங்க? செமி மேஜர் ஆக்சிஸ் விச் யுவர் ஏ. ஸோ ஃபுல் மேஜர் ஆக்சிஸ் என்னன்னு கேட்டால் 2a வரும். அப்போ வேர்டெக்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2a. ஓகே, இப்போ ஃபோக்கஸுக்கு வருவோம். தெர் வில் பி 2 ஃபோக்கஸ். பாரபோலாக்கு எல்லாருமே 1 1 1 இருப்பாங்க. எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாக்கு எல்லாருமே 2 2 2ன்னு இருப்பாங்க. ஓகே, வேர்டெக்ஸ் 2, ஃபோக்கஸ் 2, டைரக்ட்ரிக்ஸ் 2, எல்லாமே 2 2. ஃபோக்கஸ்னா என்னன்னு கேட்குறீங்களா? சரி, ஓகே. ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் மீன்ஸ் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சு தான் ஒரு கர்வை ஃபார்ம் பண்ண முடியும். ரைட்டாடாமா? ஒரு எலிப்ஸுக்கு 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருப்பாங்க, ஒரு மூவபிள் பாயிண்ட் இருப்பாங்க. அந்த மூவிங் பாயிண்ட் தான் இந்த கர்வோட பவுண்டரியை மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? அது மூவ் பண்ணுறதுனால தான் அந்த பவுண்டரி நமக்கு கண்ணுக்கு தெரியும். சரியா? அது மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில டிஸ்டன்ஸை வச்சு மூவ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம், நீங்கள் தெரியுமா? ஐ வில் பிளே லைக் தட். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கேட் இருக்கா, அந்த கேட்டை இது எல்லாருமே சொல்லுவோம், அந்த கேட்டு மேலே நின்றுட்டு அந்த கேட்டை தள்ளி விட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருப்போம். சரியா? இது எல்லாருமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. 6வது வயசு ஸ்கூல் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கொக்கோ ப்ளே பண்ணும்போது ஒரு கம்பி இருக்குல்ல. ஸோ எப்பயாவது போர் அடிக்குது, எப்பயாவது டிப்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னா அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு அந்த கம்பியை வச்சு சுற்றுவோம். ரைட்? ஸோ நாம் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சுற்றுவோம்ல. ரைட்? ஒரு விஷயம் நின்றுக்கிட்டே இருக்கும், அது மூவ் பண்ண மாட்டோம். மூவ் பண்ணுறவங்க ஒருத்தங்களா இருப்பாங்க, அவங்கள வச்சு தான் இன்னொருத்தவங்க மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இந்த ஒரு 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சு தான் அந்த கர்வே ஃபார்ம் ஆகும். அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். அண்ட் அதில் லைனும் ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க. அவங்க 2 பேர்த்த மையமாக வச்சு அந்த கர்வ் ஃபார்ம் ஆகும். ஓகேவாடப்பா? ஃபோக்கஸ்னா அதுதான். சரிங்களா? இப்போ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் சென்டர் இஸ் யுவர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். சென்டர் மூவே ஆகாது, கர்வ் மேலே இருக்கிறவங்க தான் மூவ் ஆவாங்க. அந்த மாதிரி. கிளியர்? ஓகே. யா. ஸோ ஃபோக்கஸ் சொல்லிட்டேன். டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் டைரக்ட்ரிக்ஸுக்கும் a/e டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. இதில் டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எலிப்ஸுக்கு வெளியே 2 குச்சி நிற்கிற மாதிரி நிற்பாங்க. ஓகே மேடாமா? அவ்வளோதான். ஸோ கேன் வி ப்ரொசீட் வித் திஸ் ஒன்? லைக் காம்பஸ். எஸ். ஒரு கர்வை ஃபார்ம் பண்ணோம்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு எலிப்ஸுக்கு 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட், 2 லைன் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. ஒவ்வொரு கர்வும் ஒவ்வொரு விதமாக ஃபார்ம் ஆவாங்க. சரிடாமா? ஸோ 4x² + y² ப்ளஸ் டிரான்ஸ்பரண்ட் ஆக்சிஸா? அது டிரான்ஸ்பரண்ட் ஆக்சிஸ் கிடையாது, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அது ஹைப்பர்போலாக்கு சொல்லுவாங்க. மேஜர் ஆக்சிஸை டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. மைனர் ஆக்சிஸ் கான்ஜுகேட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிடாமா? அது ஹைப்பர்போலாக்கு சொல்கிற டேர்ம். இங்கே இது மேஜர் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ்ன்னு சொன்னால் போதும் எலிப்ஸுக்கு. ஓகே. ஸோ ஃபார் த எலிப்ஸ் யூஸ் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். மற்ற எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு போய்க்கோங்க பார்க்கலாம். 4x² + 24x + y² - 2y which is equal to -21. ரைட்டாடா பசங்க? இட் இஸ் நவ் யுவர் டர்ன். நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேங்களா? ஒரு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் x² கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். E is equal to c/a. இல்லடாமா, C is equal to AEன்னு வச்சுப்போம். ஸோ நான் AEனே வச்சுப்பேன். அந்த Cன்னு வச்சுக்கிட்டேன்னா எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அப்போ தான் AEல என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ யூஸ் Cக்கு பதிலாக நான் AEன்னு யூஸ் பண்ணுவேன். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் C, எஸ் யூ கேன் யூஸ் அ C. ரைட்டா பசங்களா? ஸோ 4 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ x² + 6x and y² - 2y equal to -21. இதுக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். உங்ககிட்ட a² இருக்கு, 2ab இருக்கு. வாட் இஸ் your b²? b² இருந்தா போதும், அதை நான் ஸ்கொயரா எழுதிடுவேன். வாட் இஸ் your b² டாமா? x² என்கிட்ட இருக்கு, 6x என்கிட்ட இருக்கு. வாட் இஸ் your x² and what is your y²? சாரி, வாட் இஸ் your b²? அதோட பாதிடாப்பா. சரிங்களா? டேக் இட் as below. அதோட பாதி. 6ல பாதி, just 3. அதுதான் உன்னோட B. ஓகேங்களா? 9. குட். ஸோ அப்போ நம்மளுக்கு 9 வேணும். நாம பாட்டு 9 ஆட் பண்ணிடக்கூடாது, அப்போ மைனஸும் பண்ணிக்கணும். ஸோ தட் பேலன்ஸாக இருப்பாங்க. வாட் அபவுட் திஸ் திங்? இதுக்கு 1 வேணுமா? குட்ரா பசங்களா?
இந்த 3 பேர் மட்டும்தான் ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும், இது வேண்டாம். ஸோ மல்டிபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சைட் கொண்டு போய்க்கோங்க. 4 9s are 36, minus 36 அங்கே போனால் ப்ளஸ் 36. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த டேர்மும் வெளியே போயிடுவாங்க. ஸோ 4 into x plus 3 the whole square and y minus 1 the whole square, which is equal to minus 21 plus 36 plus 1. Right, Rama? So it is 16. Two sides add பண்ண வேண்டாம். எங்க நீ ஆட் பண்றியோ அங்கேயே சப்ராக்ட் பண்ணிக்கோ. ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காட்டி? சரியாடாமா? நீங்க 2 சைடு ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா 4ஆல மல்டிபிள் பண்ண மறந்துடுவீங்க. யாஸ்டோக்கி when you're adding +9 இங்கேயே ஆட் பண்ணுவேன் இங்கேயே ஆட் பண்றேன்ற பட்சத்தில் அங்கே மிஸ்டேக் ஆயிரும். ஏன்னா நீங்கள் இங்கே +9 வந்து 4 கூட மல்டிபிள் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுறீங்க, அங்கே வந்து தனியாக ஆட் பண்ணுறீங்கன்றப்போ அங்கே வந்து சம் எரர் வில் பி ஹேப்பன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரெண்டு பேர்த்தையும் ஒரே இடத்துல எழுதிக்கோங்க. ஸோ தட் உனக்கு எரர் ஆகாது. ஸோ மல்டிபிள் ஆகி அந்த சைட் கொண்டு போகும்போது நம்ம பிரச்சனை பண்ண மாட்டோம். ஓகே, சம்டைம்ஸ் நம்ம மினிமைஸ் பண்ண பார்ப்போம் எரர்ஸ் எல்லாமே. எப்படி எழுதுனா நம்ம எரர் பண்ணுறோமோ அந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஹேப்பன், இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. கரெக்டாக டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுண்டாமா? when you are dividing this one, x plus 3 the whole square divided by 4 plus y minus 1 the whole square divided by 16, which is equal to 1. Is the ellipse everyone? Yadama? It is an ellipse equation? Yes or no? So when you have plus, it is an ellipse equation. Yes. இப்போ நீங்க சொல்லுங்க, பெரிய நம்பர் யாருக்கு கீழே இருக்காங்க? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது டைப்பை கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது டைப் கண்டுபிடிச்சுக்கோங்க. டைப் கண்டுபிடிக்கணும் என்ன ஹிண்ட் சொன்னேன், பெரிய நம்பர் யாருக்கு கீழே இருக்காங்களோ தட் இஸ் யர் டைப். இப்போ பெரிய நம்பர் யாருக்கு கீழே இருக்காங்க? y. ஸோ ஜஸ்ட் டைப் 2 டாமா. உன்னோட கர்வ் எப்படி இருக்கும்? டைப் 2ஆ இருக்கும். எஸ், மேஜர் ஆக்சிஸ் யாரு? y தான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ yல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், எக்ஸ் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ரைட்டாடாமா? ஸோ இப்போ நீங்கள் சென்டரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சென்டரில் இருக்க எக்ஸ் கோஆர்டினேட் தான் ஃபோக்கஸ்லேயும் இருப்பாங்க, வெர்டெக்ஸ்லேயும் இருப்பாங்க. டைரக்ட்ரிக்ஸுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் தேவையே கிடையாது. ரைட்? ஸோ இப்போ ஒய் கோஆர்டினேட் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் ஆவாங்க. யார் மேஜர் ஆக்சிஸோ அவங்க மட்டும்தான் சேஞ்ச் ஆவாங்க. காட் இட் பசங்களா? ஹேவ் இட் தீஸ் ஆல். இதெல்லாமே திருப்பி நான் சொல்லுவேனான்னு கூட எனக்கு தெரியாது. சரிங்களா? சில வேர்ட்ஸ்லாம் நானே மறந்துடுவேன். ஓ இப்படி சொன்னேன்னா அப்படின்றத நானே மறந்துடுவேன். ஸோ இது எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்திங் இஃப் ஐம் சீயிங் எஸ் அ க்ளூனா ஜஸ்ட் ரைட் இட் டவுன். ஓகே, யா. ஸோ சென்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்டா பசங்களா? உனக்கு ஃபேக்டராக கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் அ ஃபேக்டர், அதுலேருந்து ரூட்டை கண்டுபிடிங்க, அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 ஃபேக்டர், அப்போ ரூட் என்னது? -3. ஒய் மைனஸ் 1 ஃபேக்டர், அப்போ ரூட் என்னது? 1. அப்போ உங்களோட சென்டர் என்னடாமா? உங்களோட சென்டர் -3,1. சரியா? தட்ஸ் இட். இப்போ சென்டரை வச்சு தான் மற்றவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். மற்றவங்க எல்லாத்தையுமே ஹவு டு யூ ஃபைண்ட் இட்? பை யூஸிங் சென்டர். சென்டரை வச்சு தான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறீங்க. ஏ பி நான் சொன்னதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏ கண்டுபிடிங்க, பி கண்டுபிடிங்க, ஏஇ கண்டுபிடிங்க. திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வாட் இஸ் ஏ? உங்களோட ஏ வந்து a² is equal to 16. ஸோ ஏவோட வேல்யூ 4. b² is equal to 4. ஸோ b தேவையில்லை, b² மட்டும் வச்சுக்கலாம். வாட் அபவுட் ae²? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, எலிப்ஸுக்கு ஏற்ற ஃபார்முலா. எலிப்ஸ்ல ஈக்குவேஷன்ல பிளஸ்னா இங்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா a² - b² வரும். ஹைப்பர்போலாக்கு ஈக்குவேஷன்ல மைனஸ் வரும், ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்ல பிளஸ் வரும். சரியா? ஆல்டர்னேட்டிவா இருப்பான். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் மட்டும் ஆல்டர்னேட்டிவா இருப்பாங்க சைனை பொறுத்த வரைக்கும். இங்க பிளஸ்னா இங்க மைனஸ், இங்க மைனஸ்னா இங்க பிளஸ் வரும். ஓகே, மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். ஹைப்பர்போலா அண்ட் எலிப்ஸ் ஆர் டோட்டலி ஈக்குவல். ஷேப்ஸ் அண்ட் சைன்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ த ஏக்கு பதிலாக 4, ஸோ இட் இஸ் 16 - 4, it is 12 ராமா. ae². ஸோ ஸ்கொயர் ரூட் எடுங்க. 12க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 12க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா you will be having 2√3. am I right? So what is the e? உங்களோட e என்னது? 2√3 by a. a ஓட வேல்யூ என்னது? 4, which is √3/2. இது உங்களோட e. ஸோ ஏ தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. e எதுக்குன்னு கேட்டீங்கன்னா a/e கண்டுபிடிக்க. you have to find a/e னா a தெரியும், e தெரியும். a ஓட வேல்யூ 4, this is √3/2. ஸோ இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆயிப்பாங்க, a/√3, 8/√3. திஸ் இஸ் யுவர் டைரக்ட்ரிக்ஸ்.
இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நம்ம கண்டுபிடிச்சதுல ஏ தெரியும், பி தெரியும், ஃபோக்கஸ் தெரியும், டைரக்ட்ரிக்ஸ் தெரியும். வேற ஏதாவது தெரியணுமா? நோ நீட். சரிங்களா? ஓகே. இப்போ சென்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சாப்டர் 9 எப்போ நடத்துவேண்ணா? ரிவிஷனா கேட்குறீங்க? வி வில் பி சேஞ்சிங் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு சாப்டர் 5ல ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் பார்ட் 2. சில சாப்டர்ஸ்லாம் ரொம்ப பெரிய சாப்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5ங்கிறது பெரிய சாப்டர், 6ங்கிறது பெரிய சாப்டர், அண்ட் 7 கூட எடுக்க ட்ரை பண்ணலாம். பட் 7 இஸ் ஆல்சோ பிக் சாப்டர். சில சாப்டர்ஸ் மட்டும் வெரி பிக் டாமா. 5, 6, 7 அண்ட் 9 இந்த 4 சாப்டர் மட்டும் பெரிய சாப்டர். இந்த 4 சாப்டர் மட்டும் எனக்கு ரிவிஷன் பண்ண 2 கிளாஸ் ஆச்சு வேணும். ஓகேவாடாமா? எஸ். So tomorrow we will be seeing 8th chapter. Okay? 8th chapter. ஏன்னா மற்றது எல்லாமே குட்டி சாப்டர்ஸ். ஐ கேன் ரிவைஸ் அப் டு 2 hours தான் அந்த சாப்டர் ரிவைஸ் பண்ண. அவ்வளோ நேரத்துக்கு கூட ஆகாது. மற்றது எல்லாமே குட்டி குட்டி தான். பட் அந்த பெரிய பெரிய சாப்டர்ஸ் தான் இட் டேக்ஸ் டைம். எஸ் 5.5 எக்ஸசைஸ் நான் எப்போ எடுப்பேன்னா 1 hour கிளாஸ் உங்களுக்கு வைக்கும் போது. சரியாடாமா? ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 hour கிளாஸ் எடுப்பேன்ல, அப்போ நான் 5.5 எடுத்துடுறேன். ஏன்னா 11th ஐ ஹாவ் டு புட் கிளாஸ். ஸோ 1 hour ஃபார் 11th அண்ட் 1 hour ஃபார் 12th எடுக்கும் போது நான் உங்களுக்கு அதை எடுத்து முடிச்சிடுறேன். சரியாடாமா? ஓகே. இப்போ டைம் ஆகுது. ஸோ வி ஹாவ் டு ஃபினிஷ் இட் ஆஃப். எங்கே நிற்கிறேன்? சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. now we have to find everything. ஓகே. சென்டர் பாயிண்ட் என்னடாப்பா? -3, 1. ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இட் இஸ் டைப் 2. டைப் 2னா மேஜர் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். அப்போ மேலே கீழே தான் எல்லாரும் மூவ் ஆவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பாங்க? ஏங்கிற டிஸ்டன்ஸ் இருப்பாங்க. வாட் இஸ் யூர் ஏஇ? இட் இஸ் 2√3. ஸோ 2√3 மேலேயும் கீழேயும் இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் யர் ஃபோக்கஸ் பாயிண்ட்? உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் எப்படி இருப்பாங்க? -3. 1க்கு மேலே இருக்குன்னா இட் இஸ் ப்ளஸ். ஸோ 1 + 2√3. அண்ட் 1க்கு கீழே இருக்குன்னா மைனஸ். ஸோ 1 - 2√3. அவ்வளோதான்டா பசங்களா ஃபோக்கஸ் பாயிண்ட். தட்ஸ் இட். சரிங்களா? யர் ஃபோக்கஸ் நம்பர் 1 அண்ட் யர் ஃபோக்கஸ் நம்பர் 2. வாட் அபவுட் யுவர் வார்டெக்ஸ்? அடுத்தது வார்டெக்ஸ் வருவாங்க. ஓகேங்களா? வார்டெக்ஸ்க்கும் இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? ஏ. தட் இஸ் 4 மீட்டர். 4 மீட்டர் மேலேயும் கீழே ஒரு பாயிண்ட் இருப்பாங்க. 4 மீட்டர் மேலேயும் கீழே ஒரு பாயிண்ட் இருக்காங்கன்னா 1 கூட 4 ஆட் பண்ணுங்க, 1 கூட -4 ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ யுவர் ஃபோக்கஸ் பாயிண்ட் இஸ் -3, 5 அண்ட் -3, -3. This is your vertex. Any doubt? Focus, vertex முடிஞ்சிருச்சு. அவன் அதை தானே கேட்குறான். டைரக்ட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்களா? Center for vertexes and foci கேட்டிருக்காங்க. We completed. Also prove the latest dictum. What is the latest dictum of a ellipse? Formula என்னன்னு கேட்டிங்கன்னா LLR which is equal to 2b²/a டாமா. சரிங்களா? ஸோ அப்போ 2b² வேல்யூ என்னது? இட் இஸ் 4. ஏயோட வேல்யூ என்னது? 4. ஸோ 2 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். சிம்பிள்னா ஈஸியாக தானே இருக்கு உங்களுக்கு. ஓகே. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபோக்கை கொடுத்துருக்காங்க 0, +r, 4 அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸோட எண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் மீன்ஸ் இட் இஸ் டைப் 2 டாமா. ஒய்னா டைப் 2. இது வந்து மேஜர் ஆக்சிஸோட எண்ட் பாயிண்ட்ஸ். மேஜர் ஆக்சிஸோட எண்ட் பாயிண்ட்ஸை கொடுக்குறவங்க வார்டெக்ஸ். ஏன்னா எலிப்ஸோட பவுண்டரியே வார்டெக்ஸ் நடுவில் தான் இருக்காங்க, இவனுக்கும். ஸோ வார்டெக்ஸ் தான் அதோட பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அப்போ உங்களோட வார்டெக்ஸ் பாயிண்ட் அதாவது ஏ தான் 5. உங்களோட ஏ பாயிண்ட் தான் என்னது? 5. வாட் அபவுட் யுவர் ஃபோக்கை? யுவர் ஃபோக்கை இஸ் 4. வாட் அபவுட் யுவர் பி? பி தெரிஞ்சா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது? a² is equal to a² - b². So 25 minus b². This is 16. அப்போ b² வேல்யூ என்னது? 9. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. b² நம்மகிட்ட இருக்கு, a² நம்மகிட்ட இருக்கு. What is the formula? So it is type 2. So x² / 9 + y² / 25 is equal to 1. 1. 1 + 2 = 4. 4 + 9 = 16. 16 + 9 = 21. 21 + 9 = 22. 22 + 9 = 26. 26 + 9 = 28. 28 + 9 = 34. 34 + 9 = 36. 36 + 9 = 38. 38 + 9 = 40. 40 + 9 = 41. 41 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 + 9 = 44. 44 +
அவ்வளோதான்டா பசங்களா. ஓகே, இதை வந்து நீங்கள் ஜென்ரலாக எழுதணும்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுத வேண்டியது. மற்றபடி தட்ஸ் இட். x square by 9 and y square by 25 which is equal to 1. ஓகே வாடாப்பா. ஆமாம், இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஐ திங்க் சென்டர் ஃபோக்கஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாட் அபவுட் தி சென்டர் அம்மா? இது வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் சென்டர் என்னது? 0,0. வாட் அபவுட் யுவர் ஃபோக்கஸ்? வார்டெக்ஸ் என்னது? 25. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,0. ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? ஃபைண்ட் ஏஇ ஸ்கொயர். ஸோ ஏஇ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 minus 9 which is 16. அப்போ ஏஇ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. This is your foci, this is your vertex and this is your center. I'm taking like important questions plus one method, one solvation. அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன்டாமா. ஓகேங்களா? எல்லா கொஷின்ஸையும் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பப்ளிக்கில் டைம் இருக்குது. வி ஹாவ் லாட் ஆஃப் டைமிங். ஸோ ஒவ்வொரு கொஷினையுமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரிடாமா? ஏன்னா நம்மகிட்ட நிறைய டைம் இருக்குது. வி கேன் டூ தட். 2 மணி நேரத்தில் நம்மளால சாப்டரை சால்வ் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரிவைஸ் பண்ண முடியும்னா அப்போது பப்ளிக் டைமில் எல்லா சமயம் சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட டைம் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ரெடி ஆகணும். ரைட்டாடாமா? கிளியர் எவ்ரிவேர்? ஸோ வி ஹாவ் சென்டர், வி ஹாவ் வர்டெக்ஸ் அண்ட் வி ஹாவ் ஃபோக்கஸ். எல்லாமே இருக்கு. எழுதியாச்சு. கிளாரிட்டி இருக்குங்களா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? இதுக்கு என்ன பண்ணும்? சரி, ப்ரொசீஜர்டாமா. உனக்கு ப்ரொசீஜர் தெரிஞ்சிச்சுன்னா போதும், நீ இதை பண்ணிடுவேன். ஓகே, ஃபோக்கே கேட்டிருக்காங்க மேம். ஸோ நான் ஃபோக்கே கண்டுபிடிச்சிட்டேன்டாப்பா. ப்ளஸ் ஆர் மைனஸ் 4,0. So identify the type of conic and find center, foci, vertices and directrix of each of the following, right? So what is the procedure? எல்லாருமே வேகமா சொல்றீங்க. என்ன ப்ரொசீஜர் இது? இந்த சம எப்படி தான் சால்வ் பண்ண போறாங்க? குட் மார்னிங் டாமா. ஏனே பசங்களா, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்? யாஸ், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். வெரி குட். ஒரு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் கண்டுபிடிக்கணும். குட். ஸோ பை யூசிங் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர், ஒரு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. அடுத்தபடியாக என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தான் ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி. வெரி குட். வாட் அபவுட் தி செகண்ட் மெத்தடாலஜி டாமா? டைப்பை கண்டுபிடிக்கணும். என்ன டைப்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? Find the type first. டைப்பை கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? சென்டர். சென்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேக்டர்லேருந்து ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் சென்டர். இந்த 3 விஷயம் எல்லாத்துலேயுமே பண்ணுவீங்க. ஹைப்பர்போலாவாக இருக்கட்டும், எலிப்ஸாக இருக்கட்டும், வாட் எவர். தீஸ் 3 things இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் படி தான் ஃபார்முலாக்கு தேவைப்படுறவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஸோ சென்டர் நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபோக்கைக்கு தேவைப்படுறவங்க ஏஇ, வர்டெக்ஸுக்கு தேவைப்படுறவங்க ஏ அண்ட் டைரக்ட்ரிக்ஸுக்கு தேவைப்படுறவங்க A/E. சரியாடாமா? இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, டைரக்ட்ரிக்ஸ் இஸ் அ லைன். ஆனால் வர்டெக்ஸும் ஃபோக்கஸும் பாயிண்ட். லைனை லைன் ஈக்குவேஷன்லாம் எழுதணும், பாயிண்ட் ஃபார்மேட்டில் தான் எழுதணும். அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு ஸ்லீப்பிங் லைன்னா y இஸ் ஈக்குவல் டு, ஒரு ஸ்டாண்டிங் லைன்னா x இஸ் ஈக்குவல் டு. அவ்வளோதான். சரியாடாமா? Okay, that's it. So can we go with the hyperbola sums?
எப்போ கிளாஸ் ஆகும்னு அவ்வளோதான்டா பசங்க. இட் கோயிங் டு பி என் ஹியர். ஹைப்பர்போலா, ஐ ஹேவ் டு கம்ப்ளீட் திஸ் ஹைப்பர்போலா. ஏடா பசங்களா, உங்களுக்கு ஹைப்பர்போலா பற்றி நிறைய விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். 9x² - 16y² = 144. ரைட் ஆடாமா? ஸோ 9x² மைனஸ்னா யூ ஹேவ் டு இது வந்து ஸ்டாண்டர்டாக மாற்றணும். ஒரு ஹைப்பர்போலா எலிப்ஸோட ஸ்டாண்ட். ஸோ இது 144 டிவைட் பண்ணிடுவீங்க. ஸோ x² / 16 - y² / 9 which is equal to 1 ராமா. சரிங்களா? what is your a²? your a² is 16, your b² is 9, right? what about இங்க மைனஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரணும்? பிளஸ் வரணும். ஆப்போசிட். ஓகே, ஸோ a² + b². ஸோ 16 9 ஆட் பண்ணீங்கன்னா 25. அப்போ ஏயோட வேல்யூ வந்து 5. ஏ தெரியும், தான் ஃபோக்கஸ். வெர்டெக்ஸ் ஏ ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னடாமா? இது டைப் 1 டைப் 2? இட் இஸ் டைப் 1. நியூமரேட்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் முன்னாடி வந்தா டைப் 1, ஒய் முன்னாடி வந்தா டைப் 2. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் +or - 4, 0 and this is +or - 5, 0. எனி டவுட் ராமா? அவ்வளோதான். அந்த 5 ஏ கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிச்சு. ப்ரொசீஜர் டான்ஸ் ஹியர். சேம் மெத்தட். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? we have to use completing square method. மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? சவுண்ட் கிளியரா இல்லைங்களா? Now you can all hear me, right? You can't understand? Okay. ஜெயஸ்ரீ, எதுனா புரியல உங்களுக்கு? என்ன புரியலன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏன் டிவைட் பண்றோம்னு புரியலையா உங்களுக்கு? யூ ஆர் திங்கிங் why we have to divide it. ஏன் டிவைட் பண்றோம் அந்த ரீசன் புரியலீங்களா? இல்ல இந்த ஸ்டெப்ல நான் எடுத்து எழுதுனது புரியலையா? அந்த டீடைல்ஸ் எப்படி எழுதுனேன்னு புரியலையா? ஓகே, யூ வாண்ட் ஃபாஸ்ட் ஸ்டெப். பசங்களை ஃபாஸ்ட் ஸ்டெப்போட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு சொன்னா நான் சொல்கிறேன். சரியா? வை வி ஆர் டிவைடிங்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, எதுவுமே நீங்கள் மெமரைஸ் பண்ணாதீங்கடாமா. ஓகே, வாட் இஸ் தி ஹைப்பர்போலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா x² / a² - y² / b² = 1 ராமா. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலால எக்ஸுக்கு கீழே இருக்கிறவங்க a², ஒய்க்கு கீழே இருக்கிறவங்க b² அப்படின்னு அவங்கள எடுத்து நான் எழுதுவேன். கரெக்டுங்களா? ஸோ அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா படி அவன் இருக்கணும். இதை வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் அவங்கள மாறினான்னா எனக்கு ஃப்ராக்ஷன் வரணும். ஐ ஹாவ் டு ஹாவ் ஃப்ராக்ஷன் விச் இஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வரணும். ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்போ கிடைக்கும்? டினாமினேட்டர் பெருசாக இருந்தால் தான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கும். தட் மீன்ஸ் இதுக்கே பெரிய நம்பர் 9, 16, 144. யார் பெருசு? 144 தான் பெருசு. ஸோ இப்போ 144 என்டையர் டேர்மை நீங்கள் டிவைட் பண்ணிடுறீங்க. ஸோ தட் உங்களுக்கு இங்கே 1ஆவும் மாறிடுவாங்க. அட் தி சேம் டைம் இது நம்மளுக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேயும் வந்துடுவாங்க. சரியாடாமா? நவ் கிளியர்னா? ஸோ தட் எனக்கு அதுக்கப்புறம் தான் a² என்ன b² என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு சில விஷயம் தெரிஞ்சாதான் இன்னொருத்தரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் a², இதுதான் b², ae² என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். நவ் இட்ஸ் ஓகே பசங்களா? ஓகே, see this one. ஸோ இது என்னடாமா? இதுவும் அதுக்காக தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். ஏன் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பண்ணுறோம்? பிகாஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் தான் எல்லாமே படிச்சிருக்கோம். ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தா தான் அது என்ன கர்வ்னே நம்மளுக்கு தெரியும். சும்மா அப்படி ஜென்ரலாக கொடுக்கும் போது இது எலிப்ஸா இல்லை ஹைப்பர்போலாவா இல்லை சர்க்கிளான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நோ, நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனே நம்ம மண்டையில் பஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுக்கு மாத்திரக்காக தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரே பண்ணுறோம். ஓகேவாடமா? ஏன்னா அதில் தான் ஸ்கொயர்லாம் இருக்குது, ஃப்ராக்ஷன்ஸ்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் அதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் 11x² - 44x - 25y² + 50y which is equal to
256. Right, Adama? 11 common எடுத்துருங்க. x square minus 4x. And you have to take 25 as common. Y square plus 2y. So, the completing square na b square என்னடாமா? x ல பாதி. இதோட b square என்னது 2. So, your b is 2. So, b square na 4 and 4 நீங்க add பண்ணிக்கணும். Same, இதுக்கு வந்து 1 வரணும். So, 11 common எடுத்துங்க. x square minus 4x plus 4 minus 25 into y square plus 2y plus 1 which is equal to 256. இங்க இருக்க minus 40, it will be plus 44 and this is minus plus 25 and this become minus 25. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா I think you will be having 300. So 300ல 44 போச்சுன்னா 25 போச்சுன்னா என்னடாமா? I think it is 275. So you can score above 80 dama. Time 6 o'clock ஆயிடுச்சா? இந்த சம்மோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்டாப்பா. ஓகே, டோன்ட் வெரி, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். You have to divide it by 275 டா பசங்களா. So 11 2 ஆல 75 ஆல டிவைட் பண்ணா what is your answer? It is 25 minus y plus 1 the whole square divided by 11 which is equal to 1. This is your standard equation. So the type 1 or type 2? It is type 1. Okay, and x square it is type 1. And what is your standard center dama? Center x minus 2 factor x plus 1 factor. So appo center vandu 2 minus 1. This is your center and type 2. Unkita a square value irukku 25 nu, b square value irukku 11 nu. What is your ae square? A square is equal to a square plus b square. Ena plus varanum. So 25 11 add பண்ணீங்கன்னா will be having 36. So a is equal to 6. Okay, vadappa, what is your a by e? So e oda value பாத்தீங்கன்னா 6 by 5. So a by e is equal to 5 divided by 6 by 5 which is 25 by 6. அவ்வளவுதான். So AE கண்டுபிடிச்சாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? என்ன நிறைய கேட்டிருக்காங்களா? சென்டர், ஃபோக்கை அண்ட் எசென்ட்ரிசிட்டி கேட்டிருக்காங்க. சென்டர் அண்ட் ஃபோக்கை அண்ட் எசென்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் உனக்கு வேண்டாம், இது மட்டுமே போதும். யுவர் எசென்ட்ரிசிட்டி இஸ் 6 by 5. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா பசங்களா, ஹைப்பர்போலாக்கு வந்து எசென்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் 1 இருக்கணும், எலிப்ஸுக்கு எசென்ட்ரிசிட்டி லெஸ் தென் 1 இருக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு கிரேட்டர் தென் 1 தான் வந்திருக்கு. வி ஆர் டூயிங் குட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே வாடாமா? a is equal to 5 டா. a is equal to 5. ஓகேங்களா? இப்போ நம்ம சென்டர் கண்டுபிடிச்சிச்சு. we have to find 4k. 4kக்கும் சென்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஸோ மேஜர் ஆக்சிஸ் என்னது? மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ சென்டர்லேருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் தான் மூவ் ஆவாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்லாம் மூவ் ஆவாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 6 டிஸ்டன்ஸ் மூவ் ஆவாங்க. 6 டிஸ்டன்ஸ் மேலேயும் கீழேயும் மூவ் ஆகணும். ஸோ யார் மட்டும் தான் சேஞ்ச் ஆவாங்க? எக்ஸ் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் கோஆர்டினேட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மைனர் ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ 4kலையுமே பார்த்தீங்கன்னா -1 அப்படியே தான் இருப்பாங்க. முன்னாடி இருக்கிற கோஆர்டினேட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ 2 கூட 6 ஆட் பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும். 2 கூட 6 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -4 கிடைக்கும். ஓகேவாடாமா? நெக்ஸ்ட் 4k கண்டுபிடிச்சாச்சு, எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். ஸோ த சம்ஸ் எண்ட்ஸ் ஹியர். ஓகேவாடாமா? 6, 7 and you want 8 sum, no problem. இதை வந்து நான் நெக்ஸ்ட் இந்த 5.5 எடுப்பல அது கூட கம்பைன் பண்ணி எடுத்துடுறேன். சரியாடாமா? ஓகே, பார்ட் 2 நான் அதில் முடிச்சிடலாம் 1 hour. ஸோ we will be completing that one. ரைட் பசங்களா? ஸோ பசங்களா, இதோட PDF நான் வந்து அட்டாச் பண்ண மறந்துட்டேன். நெக்ஸ்ட் லைவ் 4 to 6 டாமா. ஓகே, அதில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்டாப்பா, ஹிண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ எவ்ரி ஒன் டெய்லியுமே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சரியா? இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே பசங்களா? ஸோ பாய் பாய் அண்ட் ஹாவ் அ வெரி கிரேட் டே.